பரிமாற்றத்தை நிகழ்த்துவதற்காகவே நாம் இப்போ கூறியிருக்கிறோம். இது இந்த நிகழ்ச்சியை ஒரு எதிர்கால பார்வையோட ஒரு குறுகிய கால அவகாசத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னா கூட ஒரு எதிர்கால பார்வையோடு இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே கவனப்படுத்த விரும்புகிறேன். நாம் எல்லோரும் தொடர்ந்து அவரவர் பணியாற்றுகின்ற களங்களில் அறிவையும் அனுபவங்களையும் திரட்டி கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவங்களின் பெருமதியாக கிடைக்கின்ற அறிவின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம் என்பது சரியானது. ஒரு நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நாம என்ன செய்வோம்? சாதாரணமா ஒரு மரணம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிகழ்வுனா அந்த மரணத்தின் துயரத்தை ஆற்றுவதற்கு, அந்த மரணத்தை கொண்டாடுவதற்கு ஒரு அடித்தள சமூகம் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்கிறது. அந்த துக்கம் காக்கிறதுக்கு ஒரு 7 நாள், அப்புறம் ஒரு 30 நாள் வரை துக்கம் காக்கிறது, அந்த துக்கத்தை கழிக்கிறது, அதிலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டு வர்றது. இது ஒரு சமூக ப்ராசஸ், ஒரு நிகழ்வாக்கம் அப்படின்னு சொல்லலாம். 2004 கொத்து கொத்தாக மனிதர்கள் மாண்டு போன போது, கொத்து கொத்தாக மனிதர்கள் மாண்டு போன நேரத்துல இந்த மாதிரி ஈமச்சடங்குகள்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா வீட்டிலும் மரணம். யாருடைய மரணத்தை குறித்து யாரு துயரப்படுவது, யாருடைய துயரத்தை யார் ஆற்றுவது, அது அன்றைய ஒரு பிரத்யேகமான ஒரு சூழல். அப்போ ஒரு பேரிடர்னால, ஒரு போர்னால இது போன்று நூற்றுக்கணக்கான மரணங்கள், மனித உயிர்கள் பலியிடப்படும் பொழுது, மரணங்கள் நிகழும் போது அந்த துயரத்தை அந்த ஒட்டுமொத்த சமூகம் எப்படி கையாளுகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஏன் அந்த மரணத்தை குறித்து நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டின் 4 வகையான திணைப்பரப்பிலும் முழுக்க முழுக்க குறைவர நிறைந்திருக்கிறது சிக்கல்கள். திக்கட்டும் மத யானை அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க திரும்பினாலும் நமக்கு சிக்கல்கள். இந்த சிக்கல்கள் நம்முடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கின்றன. எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதற்கு அப்பால் இந்த சிக்கல்களில் பெரும்பான்மையான சிக்கல்கள் மனித சிக்கல்கள், மனித குறுக்கீடுகள், உருவாக்கப்படுகின்ற சிக்கல்கள். இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அருமையான ஒரு கவர்ச்சி வாசகம் தரப்படுகிறது, வளர்ச்சி. பெரும்பாலான மனித பேரிடர்கள் நிகழ்வது வளர்ச்சி என்கிற ஒரு கருதுகோள், ஒரு கவர்ச்சி வாசகத்தை முன்வைத்துதான் இந்த மனித பேரிடர்கள் நிகழ்கிறது என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும். வளர்ச்சி என்ற பெயரால் முன்வைக்கப்படுகிற ஒரு வாசகம் அன்பர் நடராஜன் அவர்கள் அருமையாக சொன்னாங்க. வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஒட்டுமொத்த நாடு வளர வேண்டும் என்றால் சில தரப்பில் சில சிறு சிறு பாதிப்புகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதற்கு மாற்று கிடையாது என்று வளர்ச்சியை முன்வைப்பவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு நாம என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறதா நம்முடைய பதில் ஒரு கேள்வி வடிவத்தில் வருகிறது. யாருடைய வளர்ச்சியை முன்னிட்டு யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது? ஒரு ஊருக்காக, ஒரு நாட்டுக்காக ஒரு ஊரை கொல்லலாமா? ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை கொல்லலாம், ஒரு குடும்பத்துக்காக ஒரு தனிநபரை காவு கொடுக்கலாம். ஆனா ஒரு தனிநபருக்காக ஒரு நாட்டை காவு கொடுப்பது என்பது நம்ம இடத்துல தான் நடக்கும். இந்த பார்வையில் நாம வளர்ச்சி சார்ந்த கருதுகோள்களை, கருத்தியல்களை, இப்போது நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகளை நாம பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு நிலையில் இருக்கிறோம். எல்லா திணை நிலங்களிலும் சிக்கல்கள் இருக்கிறது. இந்த சிக்கல்கள் தனித்தனியாக அணுகப்படுகிறது. இது ஒரு சிக்கல். எல்லோரையும் பாதிக்கின்ற சிக்கல்கள் பலவாறு அமைந்திருக்கிறது என்றாலும் இந்த சிக்கல்களுடைய வேர் மூலம் என்பது ஒன்றுதானே. இந்த சிக்கல்களுடைய சூத்திரதாரி ஒன்றுதானே. அப்படி என்றால் பாதிக்கப்படுகிற மக்கள் தங்களுடைய சிக்கல்களை முன்வைப்பதற்கு, உரையாடுவதற்கு, விவாதிப்பதற்கு ஏன் ஒரு பொதுவான கருத்து தளத்தை ஏற்படுத்தக்கூடாது? இங்கு முதல்ல நம்முடைய சிக்கல்களை எல்லாம் நம்ம பேசுவோம், அதனுடைய காரணிகளை அலசுவோம், அதன் பிறகு இயல்பாக அதற்கான தீர்வுகள் முளைக்கும். இந்த தீர்வுகளை குறித்து நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை
சாதிகளுக்கு இடையில் மட்டுமல்ல, திணை நிலங்களுக்கு இடையில் மட்டுமல்ல, பொருளாதார தட்டுகளுக்கு இடையில் மட்டுமல்ல, கடற்கரையில் இருக்கிற 495 595 கிராமங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உருவாக்கப்படுகின்றன. பிரதேச மீனவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாக்கப்படுகின்றன. எனக்கு நஞ்சாக இருக்கின்ற ஒன்று உங்களுக்கு அமுதம் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எண்ணூரிலே மீனவர்கள் மகிழ்ச்சியாக, குதூகலமாக, நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு துறைமுகம் அங்கே வாழ்கிற சமூகத்திற்கு என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்த இயலும், என்னென்ன நன்மைகளை செய்ய முடியும் என்று வளர்ச்சியை முன்வைக்கிற தலைவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ களத்துக்கு சென்றவர்கள் நீங்கள், கள யதார்த்தம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். பழவேற்காடுக்கு போயிருக்கும் போது அங்க மீனவர்கள்ட்ட நான் பேசும்போது, ராமேஸ்வரம் மீனவர்களுடைய சிக்கல்களை குறித்து கருத்து கேட்டபோது ஒரு சீஃப்டன், அந்த கிராமத்து மீனவர் தலைவர் ரொம்ப எளிதா சொல்லிட்டார். ஒரே வாக்கியத்தில் சொல்லிட்டார், பார்டர் தாண்டி போற தப்பு தானே சார். ராமேஸ்வரம் மீனவர்களுடைய சிக்கல்களை வெறும் ஒரு எளிமையான வாக்கியத்தில் அவர் சொல்லி முடிச்சிட்டார். ராமேஸ்வரம் மீனவருடைய சிக்கலை, கன்னியாகுமரி மீனவருடைய சிக்கலை சென்னையில் இருக்கிற ஒரு மீனவர், பழவேற்காட்டில் இருக்கிற ஒரு மீனவர் எப்படி புரிந்து கொள்கிறார், யார் மூலமாக புரிந்து கொள்கிறார்? ஒரு காலத்துல மீனவ கிராமங்களுக்கு இடையில கோகனட் ரேடியோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியில இருந்து வந்த பியர்ஜிலே அப்படிங்கிற ஒரு பிரீஸ்ட் சொன்னார், செய்திகள் எவ்வளவு வேகமாக கடற்கரை கிராமங்கள்ல பரவுது அப்படின்னு. கோகனட் ரேடியோ இருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். தென்னை மரங்களின் ஊடாக இந்த செய்தி அடுத்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துருது அப்படின்னு வேடிக்கையா குறிப்பிட்டார். இன்று நமக்கு இருக்கின்ற சிக்கல் திணை நிலங்களுக்கு இடையே மட்டுமல்ல, பொருளாதார தட்டுகளுக்கு இடையே மட்டுமல்ல, ஒரே தொழிலை சார்ந்து வாழ்கிற மீனவர்களுக்கு இடையே இருக்குது இடைவெளி. உரையாடல்கள் நிகழவில்லை. உரையாடல்கள் நிகழ்வதற்கான பொதுத்தளங்களை உருவாக்குவது நம்முடைய அவசியமான ஒன்றாக இருக்கு. இதுதான் ரொம்ப அவசரமான தேவை. எப்போதுமே ஒரு போர் அறிவிக்கப்படும் போது எதிரி யார் என்று நம்ம வரையறுத்து விடுவோம். அதன் பிறகு எதிரியுடைய பலத்தை பொறுத்து நம்முடைய வியூகங்களை நாம் கட்டமைப்போம். நம்முடைய எதிரி யார்? நம்ம ஒரு பட்டியல் போடுவோமா? மீனவர்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னு பட்டியல் போடுவோமா? போடலாம். இன்னைக்கு பகல் இரவு முழுவதும் பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா எல்லா பட்டியலையும் போட்டு முடித்த பிறகு, அகர வரிசைப்படுத்தி போட்டு முடித்த பிறகு நான் பார்க்கிறேன், இந்த எல்லா சிக்கல்களை விட பெருஞ்சிக்கல் என்னவென்றால், ஒரு தொழிலை நம்பி ஒரே இடத்தில் வாழ்கிற மீனவர்கள் தங்களுக்குள் கருத்து பரிமாற்றம் செய்யவில்லை. அவர்களுக்குள் தகவல் இடைவெளி இருக்கிறது. விவாதத்திற்கான தளங்கள் உருவாகவில்லை என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். எண்ணூர் துறைமுகத்தை விட, கூடங்குளம் அணுமின் உலையை விட, அனல்மின் நிலையங்களை விட, வாழ்வாதார சிக்கல்களை விட மீனவர்களுக்கு இடையில் உரையாடல் நின்று போனது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். உங்களை எத்தனை பேர் என்னோட உடன்படுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சாதாரணமாக ஒருவருக்கு கொலை தண்டனை தீர்ப்பிடுவதற்கு முன்னால அவர் ஒரு குற்றவாளி என்பதை நிறுவ வேண்டும் இல்லையா? சமூகத்தில் இப்ப என்ன நடக்குதுன்னா, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று குறிப்பிட்ட இனக்குழு மக்கள் பெயரிடப்படுகிறார்கள், குற்றம் சுமத்தப்படுகிறார்கள். குற்றவாளி என்று தீர்ப்பிட்ட பிறகு, குற்றவாளி என்பதை நிறுவுவதற்கான பொய்களை அடுக்கி வைத்த பிறகு அந்த குற்றவாளியை தீர்த்து கட்டுவது என்பது பெரிய சிக்கல் இல்லை. மீனவர்கள் பொது நீரோட்டத்தில் இணையவில்லை. மீனவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். மீனவர்களை நாகரிகப்படுத்த முடியவில்லை. மீனவர்களுக்கு சொன்னால் புரியவில்லை. பொதுவாக அதிகாரிகள் மட்டத்தில், துறை மட்டத்தில், அரசு மட்டங்களில் அரசியல்வாதிகளும் கூட ஓட்டு வாங்குவதற்கு ஒரு விதமா பேசுவாங்க. ஆனா சாதாரணமா பேப்பர்ல ஸ்டேட்மெண்ட் விடும்போது, பொதுவாக பேசும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உண்மைக்கு எந்த வகையிலையும் நெருக்கமான ஒன்று அல்ல. இது உண்மை அல்ல. மீனவர்களின் மீது கற்பிதங்கள் கட்டமைக்கப்படுகிறது. அவர்களை குறித்த பொய்யான பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுகிறது. அவங்க பேசினா புரிஞ்சுக்குவாங்கன்னா நீங்க போய் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பேசினா புரியாதுங்க, நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள்ட்ட பேச முடியாது அப்படின்னு. ஆனா கடற்கரையில பயணம் போன நண்பர்கள் இங்க இந்த விவாதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. போனவங்களுக்கு தெரியும். எண்ணூர் துறைமுகத்துல படகுல போன அனுபவத்தை
திரு நடராஜ் அவர்கள் சொன்னார்கள். அந்த மீனவர்களோடு உறவாடிய போது கிடைத்த தகவல்களை இங்கே பரிமாறிக்கொண்டார்கள். எல்லா இடத்துலையும் இந்த செய்தித்தாள்கள் வர்ற செய்திகள், அரசியல்வாதிகள் விடுற அறிக்கைகள், அமைச்சர்கள் கூறுகிற விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு சற்றும் பொருத்தம் இல்லாதது. நாம உண்மையை பேச கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையை யார்கிட்ட போய் பேசுறது? அரசுகிட்ட பேசுறதுக்கு முன்னால நாம இந்த திணை நிலங்களுக்கு இடையே ஒரு விவாத மேடையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஒரே தொழிலை சார்ந்திருக்கிற மீனவர்களுக்கு இடையே ஒரு விவாத மேடையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். இரண்டாவது, 2000 2016 2016 இந்த நாள் வரை தொடர்ந்து கடற்கரைகளில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் எழுதுறவன் அப்படின்னு சொல்றதை விட ஆவணப்படுத்தி இருக்கிறேன், அவ்வளவுதான். கடற்கரையில போய் ஒரு மீனவரோடு மீனவராக என்னை நானே அடையாளப்படுத்திக் கொண்டு, என்னை நானே இனக்கண்டு அவர்களுடைய சிக்கல்களை செய்வது என்கிற ஒரு கான்செப்ட், the displacement of indigenous communities. இந்த இடப்பெயர்வுங்கிறது நீங்க மண்ணின் மக்களுக்கு நீங்க சொல்ல முடியாது. மண்ணின் மக்கள்னா ஒரு நிலம் தருகின்ற உற்பத்தி பொருளை சார்ந்து, ஒரு குறிப்பிட்ட மண்ணை சார்ந்து தொன்று தொற்று வாழ்ற ஒரு மனிதருக்கு நீங்க என்ன மாற்று வாழ்வாதாரத்தை தர முடியும்? அவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் வேணும். ஒரு தொழிலோடு சேர்ந்த வாழ்வு முறை அவங்க கையில் இருக்குது. அந்த தொழிலோடு சேர்ந்த கலாச்சார பார்வைகள் இருக்குது. அவங்களுடைய தொன்மங்கள், அவங்களுடைய வழக்கார்கள், அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாம் அவங்களுடைய தொழிலை சார்ந்தது. மீன் மட்டுமே பிடிச்சிக்கிட்டு, கடற்கரையில மட்டுமே படுத்துக்கிட்டு, கடலை பார்த்துக்கிட்டே தூங்கி போற ஒரு மீனவனை நீ இங்க உட்காருப்பா, உனக்கு நான் ஒரு மேசை சேர போட்டு தர்றேன், இதுல அருமையா நீ வேலை செய், உனக்கு ஒரு 10,500 ரூபா சம்பளம் தருவேன், அது போதுமில்ல உன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன வகையில் நியாயம்? சமவெளி மக்கள் கடலை பார்த்த பார்வை சுனாமிக்கு பிறகு மாறி இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. எனக்கு தெரியல எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு தெரியல. இல்ல நான் யாரையும் குற்றம் சுமத்தல. இந்த அறிவுஜீவித்தனமான பொதுமைப்படுத்தல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுமைப்படுத்தல் தான் ஒரு அப்பாவிய மிகப்பெரிய கொலை குற்றவாளியாக பட்டம் கட்டக்கூடிய ஒரு முயற்சி. பொதுமைப்படுத்தல், ஜெனரலைசிங், பிராண்டிங், ஆஸ்ட்ரசைசிங். ஒருத்தனுக்கு கொலை தண்டனை கொடுப்பதற்கு முன்னால அவனை குற்றவாளி என்று நிறுவுவது. 100 பொய்களை தொடர்ந்து, ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க, அவன் குற்றவாளிங்கிறது உறுதியாயிடும். அதுக்கப்புறம் அவன் மீது நிகழ்த்தக்கூடிய கொடும் கொலை நீதி நடத்துதல் என்ற ஒரு அடையாளத்தில் சொல்லட்டும், இல்லைங்களா? நீதியை நடப்பாக்குகிறோம் என்பதற்கும் ஒரு அப்பாவியை கொலை செய்கிறோம் என்பதற்கும் என்ன வேறுபாடு? அவனை நீங்க ஒரே வீட்டில் கொல்லலாம், ஒவ்வொரு துண்டு துண்டா கொல்லலாம். அரசின் திட்டங்கள் ஒருத்தனை ஒரே வெட்டில் கழுத்தை வெட்டுறதுக்கு பதிலாக துண்டு துண்டா வெட்டி கொண்டுட்டு இருக்கு. அது ரொம்ப தெளிவாக நீங்க பார்க்கலாம். சென்னைக்கும் பழவேற்காட்டுக்குமான சிக்கல்களை அந்த களத்தில் ஆய்வு செய்தவர்கள், இந்த தண்ணீருக்கான பொதுமேடையை சார்ந்த நண்பர்கள் மிக தெளிவாக பேசுவாங்க. அது குறித்த ஆவணங்களை அவர்கள் உருவாக்கி வந்திருக்கிறார்கள். சென்னைக்கு நேரம் கீழே போங்க, கல்பாக்கத்துக்கு போங்க, அதுக்கு கொஞ்சம் கீழே போங்க, மரக்காணம் விழுப்புரம் அந்த பகுதிக்கு போங்க, பக்கிங்ஹாம் கால்வாயை பாருங்க, அதுக்கு கொஞ்சம் கீழே போங்க, நாகப்பட்டினத்துக்கு போங்க, ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் அது சம்பந்தமான சிக்கல்கள், அதுக்கு கொஞ்சம் கீழே போங்க, ஒரு வாழிடமே குப்பை தொட்டியாக ரணகளமாக மாறி கிடக்கின்ற, அதகளமாக மாறி கிடக்கின்ற கடலூர், அதுக்கு கொஞ்சம் கீழே போங்க, அருமையான புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த பகுதி, அதுக்கு கொஞ்சம் கீழே போங்க, இந்த வாலி நோக்கங்கிற கப்பல் உடைக்கின்ற ஒரு தளம் இருக்குது. கப்பலை வெளிநாட்டில் உடைக்கலையா? உடைக்கிறாங்க. தெர்மல் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கலையா? உருவாக்குறாங்க. ஒரு பெரும் திட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலை கொள்ளும் போது இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், எக்கலாஜிக்கல் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இந்த 3 விஷயத்தையும் நிச்சயமா கையில் எடுக்கணும், கருத்தில் கொள்ள வேண்டும். இண்டிஜினஸ் கம்யூனிட்டினா போக்கிடம் வேறு எதுவும் கிடையாது, இந்த மண்ணை சார்ந்து இங்கதான் வாழ முடியும் என்று ஆகிவிட்ட பூர்வக்குடி சமூகங்கள். பெருந்திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றலாம். அவர்களுடைய கல்ச்சர் என்ன, வாழ்வாதாரம் என்ன, லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத தரவா படிக்கணும். அந்த மக்களுக்கு என்ன மாற்றை கொடுத்தால் அது நீதியாக இருக்கும், சரியாக இருக்கும், நீடித்த தீர்வாக இருக்கும் என்பது குறித்த ஒரு ஆய்வு நிகழ்த்தப்பட வேண்டும். இதை சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நான் கருணையின் அடிப்படையில் செய்வதல்ல நான் சொல்றது. The rights of indigenous communities,
பூர்வகுடி மக்களின் வாழிட வாழ்வாதார உரிமைகள் சார்ந்து அரசு செய்தே ஆக வேண்டிய கடமைகளில் இவை உட்படுகிறது. அவங்கள பத்தின ஒரு SIA, அதுக்கப்புறம் அந்த ஏரியா பத்தின ஒரு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இந்த இடம் இந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்கு உகந்ததா, இந்த இடம் இந்த ப்ராஜெக்டுடைய தாக்கத்தை தாங்குமா, இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நீர் பெறுமதி என்ன, இந்த இடத்துல இந்த தொழிற்சாலை நிலை கொண்ட பிறகு இங்க என்ன விதமான என்விரான்மெண்டல் இக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் வரும், இந்த சேஞ்சஸை கண்டெயின் பண்றதுக்கு, தாக்கு பிடிக்கிறதுக்கு, கையாளுவதற்கு என்ன மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியும், இந்த இடத்தை தவிர வேறு மாற்றே கிடையாதா, இதை விட பாதிப்பு குறைந்த இடத்திற்கு போக முடியாதா, எல்லா கேள்விகளுக்கும் நேர்மையான ஒரு பதிலை முன்வைத்த பிறகுதான் அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ யூனியன் கவர்மெண்டுடைய சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ அதுக்கு கிளியரன்ஸ் தர வேண்டியது இந்த அடிப்படையில் தான். உங்களுக்கு தெரியும், 1986 இந்திரா காந்தி கனவு கண்டு 1991 ராஜீவ் காந்தியுடைய காலத்துல வந்தது கடற்கரை ஒழுங்காற்று அறிவிக்கை. இந்த அறிவிக்கை கடற்கரையில் வளர்ச்சி சார்ந்த கட்டுமானங்களை ஒட்டுமொத்தமாக தடை செய்கிறது. ஜோன்ஸா பிரிச்சாங்க. அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஒரு விதமா பிரிச்சாங்க. பிற கடற்கரைகளை, ஏற்கனவே வளர்ச்சி பெற்ற கடற்கரைகளை 3வது ஜோன்ல போட்டாங்க. அதை விட குறைவான வளர்ச்சி இருக்கிற கடற்கரைகளை 2வது ஜோன்ல போட்டாங்க. ஆனால் இந்த எல்லா ஜோன்லையும், நான் எளிமைப்படுத்தினேன் காலம் கருதி, இந்த எல்லா ஜோன்லையும் ஒரே ஒரு சமூகத்திற்கு எல்லாத்துலையும் விலக்கு யாருக்கு? மீனவர்கள். இந்த கடற்கரை ஒழுங்காற்று அறிவிக்கையில் முற்றிலுமாக விலக்களிக்கப்பட்ட சமூகம் மீனவ சமூகம். ஏன்னா இது அவர்கள் பராமரித்து அவர்கள் காத்து வந்த இயற்கையான சூழல். அவர்கள் காத்து வந்த இயற்கையான சூழல். இந்த சூழல்ல அவர்களை வேறுக்கும் போவதற்கு அனுமதிப்பதற்கு இல்லை. ராணுவ சம்பந்தமான கட்டுமானங்கள் கடற்கரை கொடுத்தா ஆகணும், துறைமுகம் சம்பந்தமான கட்டுமானங்கள் கடற்கரையில கொடுத்தா ஆகணும். ஆனா என்னுடைய கேள்வி, துறைமுகம் எங்கே அமைப்பது? சாதாரணமா அடிப்படையா 2 விஷயங்கள். குடியிருப்புகளை பாதிக்காத வகையில், அந்த இடத்தில் வாழுகிற பூர்வகுடி மக்களை பாதிக்காத வகையில், அவர்களுடைய வாழிடங்களையும் வாழ்வாதார முறைமைகளையும் பாதிக்காத வகையில் ஒரு துறைமுகத்தை உருவாக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, துறைமுகத்தின் பொருளாதாரம் சார்ந்த கூறுகள், ஹிண்டர்லேண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது உலக அளவுல எங்க துறைமுகத்தை உருவாக்கினாலும் அந்த துறைமுகம் அமைகின்ற அந்த ஒரு 30-40 சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளால இருக்கிற ஏரியாவை ஹிண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநில பகுதின்னு வேணா வச்சுக்கலாமே. அந்த துறைமுகத்தை நிகழ்த்துவதற்கான, தொடர்ந்து இயக்குவதற்கான வணிகத்தில் 40 விழுக்காடு வணிகம் அந்த ஹிண்டர்லேண்ட்ல இருந்து கிடைக்கணும். அதை நிகழ்த்துவதற்கான வணிகம் அங்கிருந்து கிடைக்கணும். அங்கிருந்து அந்த ப்ரொடியூஸ் கிடைக்கணும், அல்லது அதை ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்கணும். நேரா இணைய துறைமுகத்துக்கு வரேன். தூத்துக்குடி துறைமுகத்தை 2வது பேசலாம், சென்னை துறைமுகத்தை அடுத்தபடியா பேசலாம். தூத்துக்குடி இணையம் குளச்ச கன்னியாகுமரி மாவட்டம் வெறும் 76 கிலோமீட்டர் தூரம், 4 திணைநிலங்கள் உள்ள இடம். அடிப்படையில் வேளாண்மை சார்ந்த மாவட்டம், அக்ரேரியன் டிஸ்ட்ரிக்ட். எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. சரியா? நாகம்மாள் பஞ்சாலை அப்படின்னு ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, பேச்சுப்பாறைகிட்ட ஒரு சின்ன ஒரு ரப்பர் பிளான்டேஷன், கனிம மணலை அகழ்ந்து அதை சுத்தப்படுத்தி அதை ஏற்றுமதி செய்வதற்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இருக்கிற ஒரு இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் உடைய ஒரு கம்பெனி. இதை விட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கடற்கரையில வெறும் 6% கடற்கரை தான் கன்னியாகுமரியில் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டின் கடலோர மீனவர் பாப்புலேஷன், மீனவர் தொகையில் 25 விழுக்காடு மீனவர்கள் அங்க வாழ்றாங்க. 2200க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் அங்க இயக்கப்படுகிறது. இந்த விசைப்படகுகள் கில்நெட், தூண்டில், ட்ரால் லிமிட்டடா பயன்படுத்துறாங்க. தூண்டில் பயன்படுத்தக்கூடிய நெடும் தூண்டில், மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டு 100, 200, 300 தூண்டில்களை ஒரே லைன்ல பயன்படுத்துறவங்க இந்த மாதிரி தொழில்களில் போறாங்க. மிகப்பெரிய தொழில் நெருக்கடி அங்கே இருந்தாலும் கன்னியாகுமரி மீனவர்கள் அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, அந்த மீனவர்கள் வீர தீரமா ஆழக்கடல்களுக்கு, நெடுங்கடலுக்கு போறவங்க 2000-2500 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறாங்க. நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆப்பிரிக்காவில் பிடிச்சாங்க, டியோகோ கார்சியாவில் எல்லாம் பிடிச்சாங்க, அந்தமானுக்கு போறாங்க. அவங்கள டேர் டெவில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் பேய்கள் மாதிரி மிக குறைவான வசதிகளோடு
மிக குறைவான தகவல் தொடர்பு வசதிகளோடு அவர்கள் துணிந்து பெரும் தொலைவு நெடு தொலைவுகளுக்கு போய் சூரை, பாறை, கேரை, சுறா, கலவா இது போன்ற பெரிய மீன்களை பிடிக்கிறவங்க. யாரும் பிடிக்காம யாரும் தேடாம இருக்கிற மீன் வளங்களை பிடித்து இந்திய கரைகளில் கரையிறக்குபவர்கள். 1991 மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆலை கப்பல், தொழிற்சாலை கப்பல்கள், ஆலை கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்ததை திரும்ப பெறு, புதிய கப்பல்களுக்கு அனுமதி வழங்காதே, கட்டற்ற முறையில் கள்ளத்தனமாக அவர்கள் நம்முடைய பெருங்கடல்களில் தொடர்ந்து நம்முடைய மீன் வளங்களை களவாடி கொண்டிருக்கிறார்கள். பெருங்கொள்ளையர்கள் களவாடுவது மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த அறுவடையை நடுக்கடலில் அவர்கள் கைமாற்றுகிறார்கள். மிட்சி டிரான்ஸ்பர் அல்லது கரைகளில் கொண்டு வந்து இங்க ப்ராசஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னால நம்ம மீன் பிடிக்கிறாங்க, விற்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க கூடாது. தமிழகத்தின் வாழ்க்கை என்பது திணை சார்ந்த வாழ்க்கை. ஒரு திணையில் இருக்கக்கூடிய உற்பத்தி பொருள் அந்த திணைக்கும் அண்டை திணைக்கும் உணவாக பயன்படுகிறது. பல்வேறு தொழிலுக்கான தொழில் ஆதார பொருளாக பயன்படுகிறது. இந்த திணை சார்ந்த மக்கள் ஒருவரோடு ஒருவர் கொண்டாந்து கொடுத்த முறையில சகோதரர்களாக இணைந்து வாழ்ற மக்கள். ஒரு திணையில் இருக்கிற ப்ராடக்ட் அடுத்த திணைக்கு பயன்பாட்டு பொருளாக மாறுகிறது. இங்க இருக்கிற லிங்கேஜ் மச்சா மாமான்னு உறவு சொல்லியே இங்க பண்டமாற்றம் நடக்கும், பரிமாற்றம் நடக்கும். பணம் கொடுத்து வாங்கினாலும் பண்டமா மாற்றினாலும் சரி, அவர்களுடைய உறவு என்பது வணிகம் என்பதை தனித்து சொல்ல முடியாதவாறு இந்த பண்டமாற்றம், வணிகமும் உறவும், இந்த சோசியல் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அங்க இருக்கிற மார்க்கெட் லிங்கேஜ் வேற. தொழில்நுட்பங்கள் வர்றதுக்கு முன்னாலே என்ன நிலை இருந்தது? மீனவர்களை ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்லுவதில் அர்த்தமே கிடையாது. அன்றாடம் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே மீன்களை பிடித்து அண்டை ஊர்களுக்கு மட்டுமே அவற்றை சந்தைப்படுத்தி அதில் கிடைக்கின்ற குறைந்த வருவாயை வைத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவன்ட்ட ஆதாம் கிட்ட போய் ஒரு சாத்தான் போய் இந்த மரத்துல ஒரு கனி இருக்கு பார், அதை நீ தின்னா நீ கடவுளா மாறிடுவ அப்படின்னு சொன்ன மாதிரி மிகப்பெரிய பேராசையை மீனவர்களிடம் சொல்லி இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தூரத்துக்கு போய் நிறைய மீன் கொண்டு வாயா, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், நிறைய வசதிகள் கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கையை நீ பெருக்கிக் கொள்ளலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு படிப்படியா கட்டற்ற அழித்தொழிக்கின்ற தொழில்நுட்பங்களை மீனவர்களின் கையில் திணித்தது யார்? 1950களில் பின் 50களில் நார்வீஜியன் டெக்னாலஜியை இங்க கொண்டு வந்து, நார்வீஜியன் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக மட்டும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்றேன். 2ஆம் உலக போர்ல கடலுக்கு அடியில போட்ட துண்டுகளை கப்பல்களை தகர்த்து விடும் என்பதற்காக கப்பல்கள் வருகின்ற பாதையில் கடலடியில போட்டு வச்சிருக்கிற துண்டுகளை தெரிந்தெடுத்து பொறுக்கி எடுப்பதற்கான ஒரு அரிப்பான் தான் இந்த ட்ராலர். The trawler technology is not at all a fishing technology. அடிப்படையில் இந்த ட்ராலர் நார்வேயில் அனுமதிக்கப்படவில்லை, பெல்ஜியத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அன்றும் இன்றும் என்றும் தன்னுடைய சொந்த நாட்டில் பயன்படுத்த அனுமதிக்கப்படாத ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மீன் உற்பத்திக்கான ஒரு தொழில்நுட்பம் என்று நம்முடைய கையில வந்துட்டு போயிட்டான். இந்த தொழில்நுட்பம் தொடர்ந்து பரவலாக்கப்பட்டது. சரி, தெரியாம இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தீங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க அதனுடைய விளைவுகளை. பாரம்பரிய மீனவர்கள் 1950 இருந்து 2010 வரை பிடித்து கரை சேர்க்கின்ற மீன்களுடைய அளவு ஏறத்தாழ ஒன்றாதான். இது கேட்ச் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன் இந்தியன் ஓஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்மை கால ஒரு பேப்பர் பிரிட்டிஷ் கொலம்பியா யூனிவர்சிட்டியில இருந்து வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை இந்திய கடல்கள்ல 1950 இருந்து 2010 வரை நடந்த அறுவடைகளை கணிக்குது. அதுல கட்டுமரம், பாரம்பரிய படகு பிடிச்சு கொண்டு வர்ற மீன், விசைப்படகுகள் கொண்டு வர்ற மீன், ஆலை கப்பல்கள் பிடிக்கிற மீன் அப்படின்னு 3 வகையா கிளாசிஃபை பண்ணது. இதுல அதனுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, பாரம்பரிய மீனவர்கள் கொண்டு வருகிற மீனுடைய அளவு அதே அளவு இருக்குது. அந்த மீன் மிகச் சரியாக இந்திய மக்களுடைய வயதுக்கு போய் சேரும். இந்த மெக்கனைஸ் செக்டார் கீழே பாத்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபிஷிங், மேல மெக்கனைஸ் செக்டாருக்கு கொண்டு வர மீன்ல ஒரு பகுதி, பெரும் பகுதி வெளிநாட்டுக்கு போகுது. அடுத்த செக்டார் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபிஷிங் வெசல்ஸ், ஆலை கப்பல்கள் கொண்டு வர மீன்ல, அது பிடிக்கிற மீன்ல பெரும் பகுதி கடலிலேயே மீண்டும் கொட்டப்படுகிறது. தெரியுங்களா உங்களுக்கு? கப்பல்கள் பிடிக்கிற மீன்ல
கிட்டத்தட்ட 50% 50 விழுக்காடு மீன் டிஸ்கார்ட் உடனடியாக கடல்ல கொட்டப்படுகிறது. நீங்க பிடிச்சிட்டு கொட்டிட்டாலும் அந்த மீன்கள் எல்லாம் பிணமாக கடல்ல மிதக்கும். இந்த மிதக்கக்கூடிய இந்த பிணமாய் ஆகிவிட்ட மீன்கள் அந்த கடலை வந்து நஞ்சாகி விடுகிறது. அது கடலுடைய பேலன்ஸை பாதிக்கிறது. இந்த டிஸ்கார்ட், அன்ரிப்போர்ட்டட், இல்லீகல், அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங், IUUன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. கப்பல்கள் ஆழக்கடல்கள்ல நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத தூரத்துல செய்யக்கூடிய அடிமாட்டங்கள், அத்துமீறல்கள் யாருடைய பார்வைக்கும் வரல. அப்போ பொறுப்பார்ந்த ஒரு அரசு, நலம் பேணும் நல்லரசு செய்ய வேண்டியது மிகப்பெரிய டேமேஜ யார் செய்துட்டு இருக்கிறானோ அவனை முதல்ல கட்டுப்படுத்தணும். இரண்டாவது, இந்த 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 நாட்டின் மீனவர்கள் பிடிக்கிற மீனெல்லாம் இந்திய கரைகளுக்கு கொண்டு வர்றாங்க, இந்தியர்களுக்கு உணவாக கொண்டு வர்றாங்க. அவர்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான மாற்று வழிகளை சொல்லித்தர வேண்டும். மீன் வளத்தை பெருக்குவதற்கு ரெப்ளனிஷ் பண்றது எப்படி பண்ணலாம், சீராஞ்சிங் பண்ணலாமா, ஆர்டிபிஷியல் ரீஃப்ஸை உருவாக்கலாமா, மீனவர்களுக்கான மீன் பிடிப்பதற்கான இடங்களை வகை பிரித்து கொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்யணும். இதற்கும் மீனவர்கள் பேசுவதற்கான ஒரு பொது தளத்தை உருவாக்க வேண்டியிருக்கிறது. இப்போ மீனவர்கள் தங்களுடைய சொந்த சிக்கல்களை குறித்து யோசிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்காம ஆங்காங்க புதைத்து வைத்த கண்ணிவெடிகள் பிடிப்பது போல தமிழக கடற்கரை மொத்தமும் பல்வேறு இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. திருநெல்வேலி அத்துமீறிய மணல் கொள்ளை மிகப்பெரிய பிரச்சனை. கன்னியாகுமரி இப்போ ஒரு புதிய பிரச்சனை முளைச்சிருக்குது, இணையம் ஹார்பர் பிரச்சனை. தொண்டி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கடற்கரை, ராமநாதபுரம் கடற்கரை, அங்க தொடர்ந்து தென் தமிழக மீனவர்களின் துயரக்கதைகள் தொடர்கிறது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், கடலூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அங்க மிதமிஞ்சிய மாசுபாடு, கடல் மாசுபாடு, தொழிற்சாலைகள், ஸ்டெர்லைட் உள்ளிட்ட தொழிற்சாலைகள் செய்யக்கூடிய சூழலியல் சிதைவு, அனல் மின் நிலையம் செய்யக்கூடிய சூழலியல் சிதைவு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு, அதே கவர்மெண்ட் தான் இப்போ இருக்கு. இந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னால டேர்ம்ல இருந்தப்ப சொல்லிச்சு, தமிழ்நாட்டின் கடற்கரைகளில் 100 அனல் மின் நிலையங்கள் நிறுவப்படும் என்று ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பின் முதல் பகுதியாக உப்பூர், ராமநாதபுரம் மாவட்டம், காரங்காடு, மோர்பண்ணை அந்த பகுதியில் இருக்கிற உப்பூர், அங்க விழுப்புரம் பகுதியில பக்கிங்ஹாம் கால்வாய் கரையோரத்துல செய்யூர், இந்த 2 இடங்களை முதல் திட்டத்தை வந்து அவங்க வந்து நிறைவேற்ற முயற்சி பண்ணாங்க. உடன்குடி அனல் மின் நிலைய திட்டம் பற்றி பேசப்பட்டது, ஆனா அந்த திட்டத்தை கொண்டு கவர்மெண்ட் வந்து அதை முன்னேறி போகல. இது இருக்க முக்கியமா இந்த அனல் மின் நிலையங்கள், கல்பாக்கம், கூடங்குளம் அணுமின் நிலையங்கள், ராமேஸ்வரத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்ற சேது கால்வாய் திட்டம், அந்த திட்டம் வருதோ இல்லையோ அந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததனால் ஏற்பட்ட இழப்புகள், பேரிழப்புகள் ஒட்டுமொத்த தமிழக கடற்கரையில் மிகப்பெரிய சோகத்துல சிக்கி இருக்குது. இந்த சிக்கல்களுக்கு நடுவுல தான் இந்த எண்ணூரை இணையத்தை இணைப்பது எது என்று யோசிக்கிறோம். பழவேற்காட்டையும் நீரோடியையும் இணைப்பதுதான் எண்ணூரையும் இணையத்தை இணைக்கிறது. தமிழக கடலோரம் முழுவதும் மீனவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சற்று மாறுபட்டவை என்றாலும் அவர்களுடைய பிரச்சனையின் வேறு ஒன்றுதான் அரசுகளின் குற்றகரமான அலட்சியம், மீனவர் உரிமைகளை பொதுவாக நிராகரிப்பது, அவர்களுடைய எதிர்காலத்தை புறக்கணிப்பது, அவர்களுடைய பண்பாடு, வாழ்வாதாரம், வாழிடம் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்துவிட்டு கொள்கைகளை வகுப்பது, தனியார்களுக்கு கடற்கரைகளை தாரை வார்த்து விடுவது. சரியான லைன்ல போயிட்டு இருக்குமா? 2004 சுனாமி வந்த போது பழைய சட்டை கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, இட்லி கொடுத்தாங்க, தயிர் சாத புத்தகம் கொடுத்தாங்க, கூடவே ஒரு அட்வைஸும் கொடுத்தாங்க. கடற்கரை விட்டு போயிடுங்க, கடற்கரை விட்டு போயிடுங்க, கடற்கரை உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கடலை கணிக்கவே முடியாது, கடலை நம்ப முடியாது, நாங்க உங்க நலனின் மீது அக்கறை கொண்டு சொல்றோம் மக்களே, கடற்கரை விட்டு போயிடுங்க. இது இந்த மக்களின் மீது கொண்ட அக்கறையினாலேயோ அல்லது அறிவியல் குறித்த புரிதலினாலேயோ அறியாமையினாலேயோ முன்வைக்கப்பட்ட பரிந்துரை அல்ல, திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு கற்பிதம். கடல் மீனவர்களுக்கு பாதுகாப்பானது அல்ல. இதே மாதிரி இன்னொரு கருத்து இருக்கு, உங்களுக்கு தெரியுமில்ல?
நதிகள் கடலில் வீணாய் கலக்கின்றன. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிதானே? வேளாண்மைக்கு இவ்வளவு தண்ணி தேவைப்படும் போது அந்த தண்ணியை ஒழுங்கா நீங்க அணைகட்டி பத்திரப்படுத்தி நீங்க பேக்கெட்ல பொட்டலம் போட்டு பத்திரமா வச்சிருக்க வேண்டாமா? அதை வீணா இப்படி கடல்ல விடலாமா? நம்ம ஆரம்பிக்கும் போது நான் பேசினேன், திணை சார்ந்த கரிசனங்கள் உதிரிகளாக சிதறி விடுகின்றன. எல்லா திணை சேர்ந்து வேலை செய்துக்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நிலங்களுக்கு இடையில அரண்கள் இல்லை. திணை நிலங்களுடைய மொழி என்னன்னு தெரியுமா? நீர். இந்த தண்ணீருக்கான பொதுமேடை இங்க பேசுறது பொருத்தமானது. திணை நிலங்களுக்கு இடையிலான ஊடகம் மொழி என்பது the dialect of landscapes is water. தண்ணீர் என்ற மொழியின் மூலம், ஊடகத்தின் மூலம் ஒரு உரையாடல் நிலங்களுக்கு இடையில் நடக்கிறது. உங்களுக்கு தெரியும் நீர் சுழற்சி எப்படி நடக்குதுன்னு. கடல்ல இருந்து தண்ணி, கடல் தான் நதிகளை உற்பத்தி செய்கிறது. நாகரிக மனிதர்கள் என்கிற பெயர்ல நாம இப்ப சொல்றோம் நதிகள் வீணாய் கடலில் கலக்கின்றன. மானாவாரி விவசாயம் நம்முடைய முக்கியமான வேளாண் முறையாக இருந்தது. அணைகள், அணைகளின் அளவுகள், அணைகளின் எண்ணிக்கை பெருக்கங்கள், அணைகள் கட்டப்பட்ட போது நிலத்தடியில் நீருக்கடியில் மூழ்கி போன வனப்பரப்புகள், அணைகளை கட்டுவதற்காக வேளாண்மையை விரிவாக்கம் செய்வதற்காக அழித்தொழிக்கப்பட்ட காடுகளின் பரப்புகள், பாளையக்காரர்கள் ஒளிந்திருக்கின்ற மறைவிடங்களை தகர்க்க வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் அழித்த வனங்கள், மேய்ச்சல் நிலங்கள் வேண்டும் என்பதற்காக வடுகர்கள் அழித்த வனங்கள் என்று நீங்கள் பட்டியலிட்டால் இன்று மணல் கொள்ளையை முன்னிட்டு, வளர்ச்சியை முன்னிட்டு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் பேட்டைகள் உருவாக்குவதை முன்னிட்டு வனங்கள் வேளாண் நிலங்களாயின, வேளாண் நிலங்கள் தொழிற்பேட்டைகளாயின, தொழிற்பேட்டைகள் குடிமனை பெருக்கங்களாக மாறின. அங்கிருந்து மீண்டும் நாம் ஒரு கான்கிரீட் காட்டை உருவாக்க. அப்ப முல்லை நிலம் பத்திரமா இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கணும். மருத நிலம் பத்திரமா இருந்தா போதும்னு நான் ஒருத்தர் நினைக்கணும். கடல் மட்டும் பத்திரமா இருந்தா போதும் அப்படின்னு கடல் சார்ந்தவன் நினைக்கணும். கடைசியில அந்த செத்து போன 4 பசுக்கள் மாதிரி 4 பேர் முட்டாளாகணும். ஒரு நரி, ஒரே ஒரு நரி, கொள்கை நரி, அதிகார களத்தில் இருக்கின்ற நரி அருமையாக கற்பிதங்களை கட்டமைக்கிறது. எங்கும் இந்த பொறி பரப்புரைகளை பரவ விடுகிறது. அப்ப அணை வேண்டாமா அப்படின்னு கேட்பீங்க. அணை வேணும். எல்லாமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும், ஒரு சமநிலையில் இருக்கணும். என்னுடைய கரிசனங்களும் உங்களுடைய கரிசனங்களும் பேசப்பட வேண்டும், பரிசீலிக்கப்பட வேண்டும். நம்முடைய கரிசனங்களை எல்லாம் பொதுமைப்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான சில அணுகுமுறைகள் தீட்டப்பட வேண்டும். எனவே கொள்கை வகுக்கும் தளங்களில் அடித்தள மக்களின் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அணு உலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? பேசினா உங்களுக்கு என்ன புரிய போகுது? உங்களுக்கு புரியாது. அணு உலை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க சயின்டிஸ்ட், ஆனா நீங்க அரசு அதிகாரி இல்லையே. நீங்க பேசினா நாங்க எடுத்துக்க மாட்டோம். அணு உலையை பத்தி பெண்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த கிராமத்தை விட்டு நீங்க போனதில்லை இல்ல. எனவே என்னை போன்ற ஒரு கல்லூரி பேராசிரியர், சாரி இப்படி சொல்லி உங்களுக்கு தெரிந்து நான் தனிமைப்படுத்த விரும்பல, ஒரு சூழலியலாளன் நான் பேசினேன்னா, நீ கவர்மெண்ட் அபிஷியல் இல்ல, உன்னுடைய ரிசர்ச் ஆத்தன்டிக் இல்ல, உன் ரிசர்ச்சை ஏத்துக்க மாட்டோம். ஒரு மீனவர் பேசினா உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு இது புரியவும் செய்யாது, நீ பேசாத. ஒரு அரசு அதிகாரி பேசினா, அரசு பணியில இருந்து நீ எப்படி அதை பேசுவ? நாளைக்கு நீ அரசு அதிகாரி இல்ல. அப்ப நண்பர்களே, மக்களுடைய கரிசனங்களை யார் தான் பேசுவது? யார் சொன்னா சரியா இருக்கும்? மக்களுடைய அடிப்படையற்ற பயங்களாகட்டும், பதில் கிடைக்காத கேள்விகளாகட்டும், இந்த கேள்விகளை வைப்பதற்கும் அதற்கான பதிலை பெறுவதற்குமான அடிப்படை உரிமை எனக்கு இருக்கிறதே. இந்த உரிமையை இந்த அரசு மதிக்கலையா? மதிக்குதா? ஏன் மதிக்கல? கடைசியில உள்ள வந்த அறிவியல் நிபுணர்களுக்கெல்லாம் கடலுக்கு போற மீனவனும் அங்க வீடி சுத்திட்டு இருந்த மீனவ பெண்களும் அறிவியல் பாடம் எடுத்தார். என்ன வகையில ஒரு அணு விபத்து ஏற்படலாம்? அணு விபத்து ஏற்படவில்லை என்றால் கூட ஒரு அணுவின் நிலையம் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் கூட அது இயல்பாக என்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை வீடி சுத்திர மீனவ பெண்களும் கடலுக்கு போற மீனவ ஆண்களும் பேச ஆரம்பிச்சாங்க.
இந்த அறிவியல் உலகத்திற்கே சவால் விடுகிற அளவுக்கு ஒரு கடற்கரை கிராமத்துல ஒரு விழிப்புணர்வாக்கம் நிகழ்ந்தது, ஒரு அறிவாக்கம் நிகழ்ந்தது. அறிவு தளத்திலிருந்து ஒரு அறிவியல் ரீதியான ஒரு புரட்சி தோன்றியது. இப்ப நண்பர்கள் கேட்பீங்க, கூடங்குளத்தில் நாம ஜெயிச்சோமா அப்படின்னு கேட்பீங்க. கூடங்குளத்தில் நாம ஜெயிக்கலையே, முன்னெடுக்கிற எல்லா போராட்டத்திலும் நாம தோத்து போயிடணும்ல, அப்புறம் என்ன என்று நாம் சுருக்கி சொல்லிவிட முடியாது, அத்தனை எளிமைப்படுத்தி விட முடியாது. கூடங்குளம் போராட்டத்தின் பெருமதிகள் மிகப்பெரியவை. இதை நீங்க வரலாற்று பார்வையில பாருங்க, சமூக பார்வையில பாருங்க, அறிவியல் பார்வையில பாருங்க, வரலாற்று ரீதியாக இருந்த கற்பிதங்கள் தகர்க்கப்பட்ட அந்த முறையில பாருங்க. மிகப்பெரிய பெருமதி என்னவென்றால், சாதாரண மனிதன் அறிவு பெறும்போது அவன் பன்மடங்கு பலம் பெறுகிறான். சாதாரண மனிதன் தன்னுடைய உரிமைகளை குறித்து அறிந்து கொள்ளும் போது அவன் ஒரு திரட்டப்பட்ட சக்தியாகிறான். ஒரு அறிவார்ந்த திரட்டப்பட்ட சக்திக்கு முன்னால அரசுகள் மண்டியிடுகின்றன. உலக அளவிலான வரலாறுகள் இதைத்தான் மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்றன என்றால், இந்த கருத்தோடு என்னோடு இந்த கருத்தில் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் உடன்பட முடியும் என்றால், இந்த கருத்தில் அடித்தள மக்கள் உடன்படுவார்கள் என்றால், ஏன் நாம் உலக அனுபவங்களில் இருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் கடற்கரை மக்கள் இணைந்து உரையாடுவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கக்கூடாது? ஏன் பல்வேறு திணைகளை சார்ந்த சமூகங்கள் உட்கார்ந்து இயல்பாக தங்களுடைய கரிசனங்களை, தங்களுடைய கனவுகளை, தங்களுடைய எதிர்கால பார்வைகளை, எதிர்பார்ப்புகளை பேசுவதற்கான ஒரு இயல்பான எளிமையான திறந்த தளத்தை உருவாக்கக்கூடாது? அப்படி ஒரு தளமா இந்த தளத்தை நீங்க நினைக்கலாம். நிறைய தளங்கள் இருக்கலாம், தளங்களுக்கு இடையே இணைப்புகள் இருக்கலாம். தனிநபர் அரசியலை தாண்டி, அதிகார அரசியலை தாண்டி, குழு அரசியலை தாண்டி அடித்தள மக்கள் இணைவதற்கான ஸ்பேஸ், அந்த வெளிகளை உருவாக்குவது இன்று முக்கியமான தேவையாக இருக்கிறது. அறிவாக்கம் நிகழ்த்தப்பட வேண்டும். பொய் பிரச்சாரம் நமக்கு தேவையில்லை. உண்மை ஊர்ந்து போகும்போது பொய் பறந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா மக்களும் உண்மையை பேச தொடங்கும் போது பொய்ப்பலசிகள் வந்து அவங்களுடைய பொய் மூட்டையை கட்டிடுவாங்க, அவங்க விட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எனவே இந்த தகவல் இடைவெளி, இந்த தகவல் வெற்றிடம் தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி என்பதை. எங்கெல்லாம் தகவல் வெற்றிடம் இருக்கிறதோ, வேக்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அங்க வந்து தீய சக்திகள் தங்களுடைய திட்டமிட்ட படுகொலைகளை, திட்டமிட்ட பொய் பரப்புரை பிரச்சாரங்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். ஏன்னா வெற்றிடம் சாத்தியமே அல்ல. ஒன்று சரியானவற்றால் அந்த இடம் நிரப்பப்பட வேண்டும், அல்லது தவறானவற்றால் அந்த இடம் இயல்பாக நிரம்பிவிடும். இப்போ இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான தேவை இருக்கு. இந்த வெற்றிடம் ஒரு மாயை. இங்க நிறைய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த கடற்கரை முழுவதும் ஒரு போர்க்கொடி தூக்கி இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வுரிமைக்காக திரண்டு இட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்கான ஒரு பயணம் வேணும். சுனாமிக்கு பிறகு கடற்கரையில் இருக்கிற மக்கள் சுகபோகமாக எல்லா வசதிகளும் பெற்று இன்பமாக வாழ்கிறார்கள் என்பதான ஒரு மாய தோற்றம் எல்லா இடத்துலையும் இருக்கு. 2004 இருந்து 2014 வரை தொடர்ந்து நான் பயணித்துக் கொண்டிருந்தேன், தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன், நிறுத்தாம எழுதிக்கிட்டு இருந்தேன். ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தப்ப ஒரு 2 ராத்திரியில தொடர்ந்து இருந்த இருப்புல 53 ஃபுல் ஸ்கேர் பேஜஸ் எழுதி முடிச்சேன். மன்னார் கண்ணீர் கடல் அப்படின்னு. அதுக்கப்புறம் பின்னால் அடுத்த லிஸ்ட்ல போனப்ப எழுதினேன் மரண வியாபாரிகளின் தீவுன்னு. மன்னார் வளைகுடா கண்ணீர் கடல் உண்மை, அது ரத்த கடலா மாறிட்டு இருக்குது. ஆனா ராமேஸ்வரத்துல என்ன நடக்குது? அங்க மரணம் வியாபாரம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ அடித்தள பாரம்பரிய மீனவர்களுக்கும் முதலீடு சார்ந்த சமவெளிகளிலிருந்து வந்த மீனவர்கள் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வணிக பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வணிக பேரத்துல பணம் வெல்கிறது. அடித்தள பூர்வக்குடி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆட்பட்டு நிற்கிறது. அங்க ஒவ்வொரு மரணமும் அரசியல், ஒவ்வொரு மரணமும் பிரச்சாரம், ஒவ்வொரு மரணத்தையும் முன்வைத்து தொடர்ந்து மீறல்கள் நிகழும். எல்லைகள் மீறப்படும், பண்பாட்டு எல்லைகள் மீறப்படும், வாழ்வாதார எல்லைகள் மீறப்படும். இறையாண்மை எல்லையை நான் எல்லையா சொல்லவே இல்லை. மீன்களுக்கு எப்படி எல்லை இல்லையோ, கடல்லையும் நீங்க இறையாண்மை எல்லை நீங்க குறிப்பிட்டு சொல்லி இந்த லைனுக்கு நீ அந்த பக்கம் போகாதன்னு சொல்றது சாத்தியம் இல்லை. இலங்கை கடற்கரைக்கும் இந்திய கடற்கரைக்கும் இடையில் இருக்கின்ற கடல் பகுதியை இரு தரப்பிலும் இருக்கின்ற மீனவர்கள் சகோதரத்துவத்துடன் தோழமையுடன் பரிமாறிக்கொள்ள முடியும் என்பது சாத்தியம். இந்தியாவுடைய பல 100 கிலோமீட்டர் சுறாப்பாறு
இந்திய கடல்ல இருக்குது. குமரிமுனையிலிருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே இருக்குது. அந்த சுறா பாறை இலங்கைக்கு லீஸ் கொடுத்துட்டான் இந்தியன் கவர்மெண்ட். தப்புன்னு சொல்லல, ஆனா தப்புதான். என்ன வகையில தப்பு? 2 வகையில. மீனாகுமாரி அறிக்கை அங்கீகரிக்கிறது தூத்தூர் மீனவர்களுடைய தீவிரமான மிகையான தொழில்நுட்ப உத்திகளை அரசு அங்கீகரிக்கிறது. 2014 வந்த அந்த மீனாகுமாரி ரிப்போர்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. இந்த மீனவர்களை அருமையாக ஒரு தாய் கப்பலின் வழிநடத்துதலோடு தகுந்த தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் இந்த மீனவர்களை இந்த சுறாப்பாறைக்கு அனுப்ப முடியும். அந்த சுறாப்பாறை யார்கிட்ட கொடுத்திருக்கு? சிங்களர்களுக்கு கொடுத்திருக்கு. அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்க என்ன தரணும் அப்படின்னு ஸ்ரீலங்கா கேக்குது. 2003 நடந்த கதை. இந்தியா பதில் சொல்லல. இந்தியாவில் இந்த இலங்கை தீவுல அதனுடைய வட விளிம்புல நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து பீட்ரோ பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பீட்டர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீட்ரோ பேங்க் அப்படிங்கிற சுறாப்பாறைல மிக பரந்த பகுதி இருக்குது. ஆனா இந்திய சுறாப்பாறையோட அது சின்னதுதான். அந்த சுறாப்பாறைல 2 பகுதி இருக்கு. நம்முடைய இந்த சாவரிட்டி லைன் இருக்கு, இந்த பார்டர் இருக்குது. இந்த இன்டர்நேஷனல் பார்டர் இருந்து அந்த சுறாப்பாறை வந்து டிரான்சாக்ட் பண்ணுது, 2 பிரிவா பிரிக்குது. இதுல ஒரு பகுதி இருக்குது. நீ வந்து எங்களுக்கு அந்த மொத்த சுறாப்பாறை எங்களுக்கு கொடுத்துருன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. இப்ப கச்சத்தீவு என்பது மீட்கணுமா மீட்க வேண்டாமா, அந்த பகுதியில் எல்லை மீறலாமா மீற வேண்டாமா என்பது அல்ல. இந்த கச்சத்தீவு மன்னார் வளைகுடா கடல்ல பன்னாட்டு அளவுல மிகப்பெரிய வணிக பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அரசுகளுக்கு இடையில. அந்த கடலை யார் உரிமை கோருவது? தமிழக மீனவர்களை ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் அந்த கடலை நாம் கட்டம் கட்டி கொள்ளையிடலாம். அதுல கடல் மட்டுமல்ல, மீன் மட்டுமல்ல, மீன் ஒரு சின்ன ரிசோர்ஸ் தான். அந்த ஏரியாவில் சுனாமிக்கு பிறகு tons and tons, hundreds of tons of டைட்டானியம் ரிசர்வ் அங்க சேர்ந்தது. அதை விட்டுருங்க, அது தவிர ஏராளமான மினரல்ஸ், ஏராளமான தனிமங்கள் அங்க இருக்குது. எல்லா தனியார் நிறுவனங்களுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் இந்த கடலடி தரையில் இருக்கின்ற கணக்கற்ற கனிம வளங்களின் மீது ஒரு கண் பாய்ந்திருக்கிறது. எப்படி வனத்தின் அழிவுக்கு காரணம் வனப்பழங்குடிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு வடகிழக்கு இந்திய பகுதியில் இருக்கின்ற வனப்பழங்குடிகள் காட்டிலிருந்து விரட்டப்பட்டார்களோ, அதன் பிறகு காடு ஒட்டையடிக்கப்பட்டதோ, அதன் பிறகு காட்டில் இருந்த ஒட்டுமொத்த கனிம வளங்களும் கண்காணிப்பாரின்றி கட்டற்ற முறையில் கொள்ளையிடப்படுகிறதோ, அது போலவே இந்திய கடலில் கடலடி தரையில் இருக்கின்ற வளங்கள் கொள்ளையிடப்பட போகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடலில் மீனவர்களுக்கான உரிமைக்காக நாம் போராடுவது என்பது மீனவர்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய இறையாண்மைக்காக, நம்முடைய முற்றுரிமை பொருளாதார மண்டல கடல் பகுதிக்காக. இதை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு நாம வேலை செய்ய வேண்டும். அப்போ மீனவர்கள் ஒரு படகுல, ஒரு விசைப்படகுல போறான், எல்லை தாண்டிட்டான், மீனை பிடிச்சிட்டான், இதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டான், மீனவர்கள் எப்போதுமே அத்துமீறுபவர்கள் என்கிற பாரம்பரியமான தொடர்ந்த பொய் பரப்புரையை கடந்து இந்த சிக்கலை நாம் விரிவாகவும் ஆழமாகவும் சிந்திப்பதற்கான ஒரு காலம் வந்திருக்கிறது. இந்த விவாதங்கள் அறிவு தளத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும். இப்போ இணைய துறைமுகம் நிக்காது, பொருளாதார ரீதியா நிக்காது. முள்ளிவாய்க்கால் குற்றத்துல இந்த கடல் நில மக்கள் குறித்து, மீனவர்கள் குறித்து உரையாற்ற போன போது 2014 போனப்ப நான் சொன்னேன், எத்தனை 1000 கோடிகளை வேண்டுமானாலும் கொட்டுங்க, சேது கால்வாய் நிக்காது. டெக்னிக்கலி, இக்கலாஜிக்கலி, எக்கனாமிக்கலி அண்ட் சோசியோ கல்ச்சரலி சேது கால்வாய் என்பது மிகப்பெரிய பேரிடர். ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றில் பேரிடர்களால், இயற்கை பேரிடர்களால் அடித்தள மக்களுக்கு நேர்ந்த சேதங்களை விட பல மடங்கு சேதங்கள் திட்டமிட்ட மனித பேரிடர்களால் நிகழ்ந்திருக்கின்றன. 1வது பாயிண்ட். 2வது, பேரிடர்களால் நேர்ந்த பொருளாதார மற்றும் உயிர் இழப்புகளை விட பேரிடர்களை மனிதர்கள், அரசுகள், மக்கள் கையாண்ட முறைதான் இத்தனை பெரிய அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அப்ப நாம இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்த அண்டை திணைகளில் நிலவுகின்ற வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. மிக தீவிரமான விவாதங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. இறுதியா நான் நீர் அரசியலுக்கு வரேன். இணையத்தை பத்தி இன்னும் சில குறிப்புகளை நான் சொல்லி முடிச்சிடறேன்னா, இணையம் பகுதியில் 6 கிலோமீட்டருக்கு அப்பால தான்
ஒரு 18.5 மீட்டர் டிராஃப்ட் இருக்கிற ஒரு கப்பல் வந்து கடல்ல நிக்க முடியும். Depth is one thing and draft is another. புரியுதுங்களா? ஆழம் என்பது கடல்ல எவ்வளவு தண்ணி நிக்குது அப்படிங்கிறது. டிராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு கப்பல் நிறைய நீங்க சரக்க நிரப்பிட்டீங்கன்னா அந்த கப்பல் எவ்வளவு அமிழும், தண்ணி மட்டத்துக்கு கீழே எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு அமிழும் என்பது. சாதாரணமா ஒரு கப்பல் 2 மீட்டர் ஆழம் டிராஃப்ட்னா அந்த கப்பலுக்கு வந்து 3.5 மீட்டர் டெப்த் உள்ள கடல் வேணும். அதான் பிசிக்ஸ்ல தியரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த பாயின்சி தியரி பார்த்தீங்களா? இந்த ஆர்கிமிடிஸ் உடைய மிதத்தல் விதி கோட்பாட்டின்படி நீங்க கரெக்டான டெப்த்ல வந்து கப்பல் போய் நிக்காது. டெக்னிக்கலாவும் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். நீங்க வந்து கப்பலை வந்து மேனோவர் பண்ண முடியாது. அப்போ ஒரு 18.5 மீட்டர் டிராஃப்ட் உள்ள ஒரு கப்பலை நீங்க இணையத்துக்கு கொண்டு வரணும்னா அதை இணையம் கடற்கரையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நீங்க நிறுத்த முடியும். அப்போ மாற்று வழி என்னன்னா நீங்க ட்ரெட்ஜ் பண்ணணும். மிக பரந்த ஏரியாவா கடலுக்கடியில நீங்க ட்ரெட்ஜ் பண்ணணும். அது இணையம் வந்து பாறை நிறைந்த பகுதி. அதுல பாறை சார்ந்த சூழலியல் கட்டமைப்புகள் அமைந்திருக்கின்றன. அது வந்து சிப்பிகள், மீன்கள், அந்த பாறையில் இருக்கிற மீன்களை வச்சு லாங் லைன், இந்த மாதிரி லைன் ஃபிஷிங், கில்லட் ஃபிஷிங், அதெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு முறை. நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, கோவளம், முட்டம், கடியப்பட்டணம், இணையம், குளச்சல் போன்ற பகுதிகளில் வந்து கடல் விளிம்பு பகுதியில் வந்து நீங்க ராக்கி ஷோர் பார்ப்பீங்க. பாறைகள் செறிந்து கிடக்கின்ற கடற்கரைகளை நீங்க பார்ப்பீங்க. எல்லா கடற்கரையும் ஒண்ணு இல்லை. கடற்கரையில வந்து நீங்க மல்டிபிள் பயோடோப்ஸை பார்ப்பீங்க. பல வகையான சூழலியல் கட்டமைப்புகளை பார்ப்பீங்க. அலையாத்திக்காடு ஒரு கட்டமைப்பு, சதுப்பு நிலம் ஒரு கட்டமைப்பு, உப்பு நீர் பரப்புகள் வந்து ஒரு கட்டமைப்பு, காயல் ஒரு கட்டமைப்பு, கழிமுகம் ஒரு கட்டமைப்பு, அலை வந்து கழுவி செல்கின்ற கடலோர பகுதியில் இருக்கிற இன்டர்டைடல் ஏரியா அது ஒரு தனித்துவமான கட்டமைப்பு. அதுவே ஒரு திறந்த வெளி மணல் வெளி கடற்கரையா இருந்தா ஓப்பன் பீச்சுக்கு அது ஒரு தனி ஈக்காலஜி. பாறைகள் நிறைஞ்சு கிடந்தா அது ஒரு தனி ஈக்காலஜி. கடலோட சேர்ந்து செங்குத்து பாறைகள் இருக்கும், கிளிப்ஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து இன்னொரு ஈக்காலஜி இருக்கும். சரியா? இவ்வளவு பல வகையா. அப்புறம் இன்ஷோர் வாட்டர், அதாவது கரைக்கடல் பகுதி, இன்ஷோர் வாட்டர். அடுத்தால பாத்தீங்கன்னா நீங்க உட்கடல் பகுதி, கான்டினென்டல் ஷெல், கண்டத்தட்டு கடல் பகுதி. இப்படி நீங்க ஒவ்வொரு இடத்துல நீங்க ஒவ்வொரு விதமான ஈக்காலஜி, ஒவ்வொரு விதமான சூழலியலை நீங்க பாப்பீங்க. கடல் எல்லாவற்றையும் தன்னியல்பாக அருமையாக மேலாண்மை செய்கிறது, கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. கடலின் அளவில் இயங்க வேண்டும் என்றால் கடல் கொடுத்த தண்ணியில ஒரு பங்கு கடலுக்கு திரும்ப கொடுத்துடணும், ஒரு பங்கு கொடுக்கணும். அப்போ நதிகள் வீணாய் கடலில் கலக்கின்றன என்பது அறிவுலகத்திற்கு அப்பாற்பட்ட பிரச்சாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெரும் அணைகளை உருவாக்குவதற்கு பதிலாக மழையில வரக்கூடிய தண்ணி இயல்பாக என்ன பாதைகளில் அவை கடைபிடித்து நடந்து வந்ததோ அந்த பாதைகள் ஊடறுக்கப்பட்டிருக்கின்றன, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை பட்டணத்தின் வரலாறு என்பது ஆக்கிரமிப்புகளின் வரலாறு என்று சொன்னால் பிழையில்லை. பல்வேறு வகையான ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கு, கல்ச்சரல் இன்ட்ரூஷன் நடந்திருக்கு, கல்ச்சரல் இன்ட்ரூஷன் நடந்திருக்கு. இந்த ஆக்கிரமிப்புகளின் விளைவாக என்ன ஆச்சுன்னா, செம்பரம்பாக்க ஏரிக்கு இந்த விபத்து நேர்ந்தது அப்படின்னா தண்ணீர் வந்து லெவல், தண்ணியை யாரும் செங்குத்தா பிடிக்க முடியாது. தண்ணி வந்து லெவல் அடிக்கும், சமதளமானது. கடலை பறவை அப்படின்னு சொல்றோம்னா அது பறந்து கிடப்பது மட்டுமல்ல, சமதளமானது. கடல் ஒரு குறிப்பிட்ட வகையில பிஹேவ் பண்ணும். எங்க உயர்தோ அங்கிருந்து அது இயல்பாக தன்னை சமப்படுத்திக் கொள்கின்ற தன்மை கொண்டது. அப்ப நிலம் தோன்றிய காலத்திலிருந்து, நீர் தோன்றிய காலத்திலிருந்து நிலத்தில் விழுந்த நீரானது நிலத்தின் தன்மை கண்டு அதன் அடிப்படையில் அதன் இயல்பாக அதை நகர்ந்து தடப்பிடித்து சென்று எங்கு தேக்க முடியுமோ அங்கு தேங்கியது. தண்ணீர் நீங்க கூடாது, தேங்கிதான் நிக்கணும். நிக்கிற இடம் தேங்கிதான் நிக்கணும். போகணும்னா அது இன்னொரு பாதையை பிடிக்கும். நீங்க உள்ள வர தண்ணிக்கு ஒரு பாதை இருக்கும், அப்புறம் மறுகால் பாயறதுக்கு இன்னொரு பாதை இருக்கும். அதை சும்மாவே மறுகால் போகும்போது பாய விட்டு இருக்கணும். அந்த மறுகால் பாய்வதற்கான தீர்மானத்தை எடுப்பதற்கான தாமதம் தான் இத்தனை பெரிய விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது சென்னை வாழ் மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். பேப்பர்ல அது வந்துடும். அப்போ தண்ணீருடைய இயல்பான தடங்கள் என்பது குறிச்சி, முல்லை, மருதம், நெய்தல் இருக்கிற 4 நிலங்களை ஓடி வந்து கடைசியில கடலோர நிலங்கள்ல நிறைய தனியா நிலம். அங்கதான் மிகப்பெரிய வனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்தது. சமீபத்தில் அந்தமான் போயிருந்தேன். அந்தமான்ல என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய கான் பரப்பு, வனப்பரப்புகள் கடலுக்கு ரொம்ப நெருக்கமா. முல்லை நிலமும் நெய்தல் நிலமும் முயங்கி கிடக்குது, சேர்ந்து கிடக்குது. எந்த தடை கிடையாது, நெருங்கி கிடக்கு. அப்ப எனக்கு ஞாபகம் வரும், இலக்கியத்துல நீங்க பாக்குறீங்க
அண்டை வரலாறு கடந்த 200 ஆண்டுகளின் வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மிகச்சிறந்த வனங்களின் கணிசமான பகுதி கடலோரங்களில் இருந்தது. இப்ப அது எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கிற கிண்டியில ஒரு சின்ன துண்டு காடு, வேதாரண்யத்துல ஒரு சின்ன துண்டு காடு. அப்புறம் நீங்க பிச்சாவரம் கிள்ளை பகுதிகளில் போனீங்கன்னா அலையாத்தி காடுகள் இருக்கு. அதுவும் உயிரை கையில பிடிச்சி இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்குது, என்ன காப்பாத்துன்னு கேட்க. ராமநாதபுரம் பகுதிகளில் வந்து மேங்க்ரோவ் காடுகள் இருக்கு. அங்க என்ன பண்ண போற? அங்க ஒரு அனல் மின் நிலையத்தை செய்யூர்ல உப்பூர்ல உருவாக்கி அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மேங்க்ரோவ் வளங்களை எல்லாம் அழிக்க போறோம். இந்த சாம்பல் சோடா ஆஷ் வந்து உள்ள போயிடும், ஆசிட் அமிலங்கள் போயிடும், மேங்க்ரோவ் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும். நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அங்க கொசஸ்தலை ஆறுல இருந்து இங்க குழித்துறை ஆறு வர ஓடக்கூடிய எல்லா ஆறுகளும் எங்க கடல்ல சேருதோ அந்த கடலொட்டிய பகுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடல்கள் மீன் வளம் நிறைந்த பகுதியா. ரெண்டாவது, மீன் கிடைக்கிறதுல நீங்க அருமையா ஒரு கேலண்டர் போட முடியும். வருடத்தில் எந்த பகுதியில் மீன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி வரும், தண்ணி கிடைத்தால பாசி வரும், வளரும். பாசி வந்தது சின்ன மீன் வரும், சின்ன மீன் வந்தது அதை திங்கிறது மீன் வரும், அதை திங்கிறதுக்கு இன்னும் பெரிய மீன் வரும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 1.5 மாச காலத்துல மீன்கள் வரும். அப்போ மழை பொழிவிற்கும் மீன் வளத்திற்கும் இடையே மிக நெருக்கமான உறவு இருக்கு. கடல்ல மீன் கிடைக்குது, அங்க மழையா பெய்யுதுன்னு கேட்பாங்க. அப்படி அவசியம் இல்லை. கரையில பெய்யுற மழை நிலத்தின் சத்துகளோடு கடலில் வந்து சேருது. நாம இப்ப என்ன கேட்கிறோம்னா, கடலோர நன்னீர் நிலைகளை மீட்டெடுக்க வேண்டும். தமிழகத்திற்கு எதிர்காலம் வேணும்னா கடலோர நன்னீர் நிலைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதுல ஒரு சின்ன விஷயம் வந்து பக்கிங்ஹாம் கால்வாய். அங்க திருவிதாங்கூர் பரவூர்ல இருந்து இங்க மண்டைக்காடு வர்ற இந்த அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவரமா கால்வாயையும் கடலோரமாக இணைத்து கொண்டு வந்தால் கடலை நோக்கி பாய்கின்ற அத்தனை ஆறுகளும் இந்த கால்வாயில கலந்துரும். கடைமடை விவசாயிக்கு தண்ணி இல்லைங்கிற அந்த ஓரக்குரல் வந்து நின்றோம். எல்லா இடத்துக்கும் தண்ணி கிடைக்கும். தண்ணியுடைய வழக்கமான தடங்களை மீள திறந்து விடுங்கள். எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குதோ, சென்னையில வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா பேருக்கு சில இடங்களில் ஒரு அடையாளமாக மட்டுமே ஆக்கிரமிப்புகள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகள் அப்படியே பூதாகரமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக்கிரமிப்புகளின் கதைகள் நம்முடைய காயங்களின் கதைகள். நிலம் எப்படி கொள்ளையிடப்படுகிறது, நிலம் எப்படி உரிமை கோரப்படுகிறது, பங்கிடப்படுகிறது என்பது நம்முடைய அடிப்படை உரிமை சார்ந்தது, நம்முடைய முகவரி சார்ந்தது. ஒரு நிலம் தான் நம்முடைய முகவரி. அந்த நிலத்தை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம வந்து அகதி ஆயிடுவோம். நீங்க இப்ப பாருங்க, முல்லை நிலம், மருது நிலம், நெய்தல் நிலம், 3 நிலங்களும் சம அளவில் பறித்துக் கொள்ளப்படுகிறது. ஒரே மாதிரியாக பங்கிடப்படுகிறது, கொள்ளையிடப்படுகிறது. இதற்கு எதிரான போராட்டம் என்பது தண்ணீரில் இருந்து தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதை வந்து நீ ஏத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து சொல்றேன், ஒட்டுமொத்த இயக்கம் என்பது தண்ணீரில் இருந்து தொடங்கணும். ஏன்னா தண்ணி இருக்கிறதுனாலதான் உலகம்ங்கிற பிளானட்ல உயிர் இருக்குது. மனித குலத்திற்கு எதிர்காலம் என்பது வேண்டும் என்றால் தண்ணி வேணும். நம்ம உடம்புல 80% தண்ணி, சுத்தி பார்க்கிற கடல்ல வந்து 80% தண்ணி. கடலை மையமாக பார்க்க வேண்டும், நிலத்தை அதன் உபபொருளாக பார்க்க வேண்டுமே ஒழிய நிலத்தை மையமாக பார்ப்பது, நகரத்தை மையமாக பார்ப்பது என்பது மிகப்பெரிய வன்முறை. அப்ப சூழலியலாளர்களாக, உணர்வாளர்களாக, திணை சார்ந்த செயல்பாட்டாளர்களாக நாம முதல்ல முன்னெடுக்க வேண்டிய சிக்கல் என்ன? இந்த சிக்கல்கள் பொது தளங்களில் பேசப்பட வேண்டும். திணைகளை இணைக்கின்ற அரசியலை நாம் நிகழ்த்த வேண்டும். வளங்களை இணைக்கின்ற வள அரசியலை நாம் நிகழ்த்த வேண்டும். இந்த அரசியலாக்கம் தான் உண்மையான அடித்தள மக்களின் அரசியல் இயக்கத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இப்ப நான் நிறுத்திக்கிறேன். ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பேசலாம். எங்கோ ஒரு இனம், எங்கோ ஒரு பிரதேசம் நம்மிடமிருந்து களவு போய் கொண்டிருக்கிறது. பெட்டர் லேட் தென் நெவர். அது யாரையும் புண்படுத்திடுமா? அரசியலற்ற அரசியல், நாம் நிரந்தரமாக கூறுபட்டு கிடப்பது என்பதான அரசியல். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சூழல்ல கடற்கரை நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 மண்டலமா பார்க்கிறேன். கடலை வந்து 4 சொன்னேன். பாத்தீங்கன்னா இங்க வந்து ராமேஸ்வரம் வர இருக்கிற பகுதி, நீரோடியிலிருந்து ராமேஸ்வரம் இருக்கிற பகுதி மத தலைவர்களுடைய முற்றாண்மை அதிகாரத்துக்குள்ள இருக்கு. இந்த ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு காஞ்சிபுரம் அந்த ஏரியா வரை இருக்கிற பகுதி வந்து நாட்டாமைகள் அந்த ஊர்களில் இருக்கிற அந்த சூழல்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க. இதுக்கு மேல
அந்தந்த விழுப்புரம் காஞ்சிபுரம் அந்த ஏரியாவில் இருந்து மேல பாத்தீங்கன்னா உதிரி தலைவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார். மன்னிக்கணும், உதிரி தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மக்களுடைய குரலாக ஏக பிரதிநிதியாக இருப்பது போன்ற ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறார்கள். எங்க கூட்டம் கூட்டினாலும் அங்க உட்கார்ந்துடுறாங்க. அந்த மாதிரி யாரும் இங்க பார்க்க முடியல. நல்லா இருக்கு மாத்திரம் சார் உட்கார்ந்துடுறாங்க. கடலோர மக்களுடைய அரசியல் நீக்கு போக்குகள் எப்படி இருக்கிறது என்பதை உளவறிந்து சொல்வதற்கான மனிதர்களாகவும், தேர்தல் காலங்களில் ஓட்டு பொறுக்கிகளுக்கு உடனிருப்பாளர்களாகவும் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது என்னுடைய புரிதல். என்னுடைய புரிதல் அப்படியே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கூட மறுப்பதுதான் நம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல் என்று. இப்ப அரசு ஏற்படுத்திய சிக்கல், தனியார் ஏற்படுத்திய சிக்கல், இயல்பாக ஏற்பட்டுவிட்ட சிக்கல், பேரிடர்கள் எல்லாத்தையும் நீங்க தராசுல ஒரு பக்கம் போட்டு மீனவர்களிடையே ஒரு ஒருமைப்பாடு இல்லை, ஒன்றிணைந்து அவர்கள் வரவில்லை, தங்களுடைய சிக்கல்களை தங்களுக்குள் பேசவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா என்னுடைய பார்வையில இதை நான் ஒரு பக்கம் வைப்பேன். இது இந்த பக்கம் தான் தாழ். எவ்வளவு இடம் போட்டாலும் அந்த ஓண பண்டிகைக்கு இந்த வாமனன் அந்த கதையில வர்ற மாதிரி இங்க என்ன சிக்கல்களை இந்த பக்கம் போட்டாலும் இதுவே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. இப்போ குளச்சல் துறைமுகத்தை முன்வைத்து, எண்ணூர் துறைமுகத்தை முன்வைத்து, நீர் சார்ந்த அரசியலை முன்வைத்து கடற்கரைகளை நோக்கி போகிற ஆர்வலர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தடையும் இதுதான். நீங்க ஊர்ல போனீங்கன்னா நாட்டாமையை பார்த்தீங்களான்னு கேட்பான். கடற்கரையில நீங்க அந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட போனீங்கன்னா சாமி பார்த்தீங்களா, சாமி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பான். பங்கு சாமி பார்த்தீங்களா கேட்பான். சாமி உங்களுக்கு, நான் உங்களை பார்க்க வந்தேன், எதுக்கு நீங்க சாமியை பார்த்த? என்னுடைய சிக்கலை நான் பேச மாட்டேன், என்னுடைய சிக்கலை நான் கேட்க மாட்டேன். என்னுடைய சிக்கல்களை எல்லாம் என்னுடைய சாமியார் புத்தகம் எடுத்திருக்காரு, அவர் கோயில் என்று சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு நிலைப்பாடு கீழே இருக்கு. இந்த நாட்டாமை இந்த இடங்கள்ல கட்சிகள் நிலை கொண்டு இருந்தாலும் முக்கியமான தருணங்களில் நாட்டாமைகளுடைய தீர்மானம் தான் முக்கியமா இருக்கு. அதுல ஒரு விதமான ஒரு பரம்பரைத்தன்மை இருக்கு. ஊருக்கு பொருத்தமான ஒருவரை மக்கள் தலைவராக தேர்ந்தெடுப்பது என்பது ஒன்று, பாரம்பரியமா ஒரே குடும்பத்திலிருந்து தலைமைகள் வருவது என்பது ஒன்று. இதுல மக்களுடைய தீவிர பிரச்சனைகளை பேசுவதற்கு நேரம் இல்லை. அந்த பிரச்சனைகளை, இந்த நாட்டாமைகளையும், திருச்சபை இந்த கத்தோலிக்க நாட்டாமைகளையும், இந்த உதிரி தலைவர்களையும் கடந்து இந்த மக்கள்கிட்ட போய் ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கான வழிமுறை தெரியாம எல்லா ஆர்வலர்களும் திணறிட்டு இருக்கிறோம். இந்த சூழல்ல தான் நாம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். ரெண்டு வித்தியாசமான கேள்விகள் நான் அதை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். 2009 ஒரு ஃபிஷரிஸ் பில் அப்படின்னு ஒன்று வந்தது. அதே மாதிரி ட்ரெடிஷனல் ஃபிஷர்மென்ஸ் லைவ்லிஹுட் ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு ஒரு பில் வந்தது. இந்த ரெண்டு பில்லும் பில்லாவே நிக்குது. உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு சட்டமா வரணும் அப்படின்னா அது எனாக்ட்மெண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். சட்ட முன்வரைவை நம்ம மசோதா அப்படின்னு சொல்லுவோம், பில்லு. இந்த ரெண்டு பில்லுமே நமக்கு ஒரு பில்லு மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பெரிய சிக்கலா இருந்தது. மீன்வள மசோதாவை மீனவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த பேய் பல ஐந்தாரங்கள் போட்டு வர மாதிரி மீனவர்கள் எதிர்த்த அதே பில்லுல இருக்கிற முக்கியமான கூறுகள் எல்லாம் ஒரு மீனாகுமாரி அப்படின்னு ஒருத்தர் அந்த ICAR இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்ல வேலை பார்க்குற ஒரு டெப்யூட்டி டைரக்டர் நினைக்கிறேன். சீனியர் சயின்டிஸ்ட் அதோட பெரிய ஒபிஷியல்ஸ் எல்லாம் இருக்க இவங்களை இதில் கமிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மீனாகுமாரி அம்மா முன்னுக்கு பின் முரணான நிறைய விஷயங்களை உள்ள வைக்கிறாங்க. ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஒன்று இந்திய கடல்களில் கொட்டி கிடக்கின்ற, ஆழக்கடல்களில் கொட்டி கிடக்கின்ற மீன்வளங்களை அறுவடை செய்வதற்கான திறமையும் தொழில்நுட்பமும் இந்திய மீனவர்களிடம் இல்லை. எனவே அந்த வளங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டு ஆலை கப்பல்களுக்கு, வெளிநாட்டு கப்பல்களுக்கு 198 கப்பல், 198 கப்பல் நினைக்கிறேன், 198 ஆலை கப்பல்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு முன்வைக்கிறோம்.
சரிதானா ஸ்டேட்மெண்ட்? அந்த ஃபிகர் 198 அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஆலைக்கப்பல்களை தடை செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்திய அளவில் எல்லா மீனவ சங்கங்களும் இணைந்து போராடினார்களோ, எந்த போராட்டத்தை முன்வைத்து 1998 முராரி கமிட்டி அறிக்கை 21 பரிந்துரைகளை முன்வைத்ததோ, எந்த 21 பரிந்துரைகளும் இன்று வரை ஒன்று கூட அமல்படுத்தப்படாமல் இருக்கிறதோ, அதற்கு நேர் எதிரான ஒரு பில்லு 2009 பிஷரிஸ் பில்லு. அதே காம்பனண்ட பாதகமான உறுப்புகளை அப்படியே ரெப்ரோகிராஃப் பண்ண மாதிரி அப்படியே எடுத்து இந்த மீனாகுமாரி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதே மீனாகுமாரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. மீனவர்களுக்கு இந்த திறமை இல்லைன்னு சொல்லிட்டு தூத்தூர் மீனவர்களுடைய மீன்பிடி திறனையை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய கடல்கள் முழுவதும் ஆலைக்கப்பல்கள் பிடிக்கிற மீன் இவ்வளவு, இதைவிட அதிகமாக தூத்தூர் பகுதியில் இருக்கிற படகுகள் ஆழக்கடலில் போய் மீன் பிடிக்கின்றன அப்படின்னு அவங்க டேட்டாவில் கொண்டு வந்திருக்காங்க. சரிதானா? இது முன்னுக்கு பின் புறனானது, அவசர கதியில செய்த ஒரு ரிப்போர்ட். மிக சுருக்கமா நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், கடலையும் கடற்கரையையும் ஒட்டுமொத்தமாக மீனவர்களிடமிருந்து பறிப்பதற்கு புனிதமான சட்ட வரைவுகள் உருவாக்கப்படுகின்றன. சட்டம்னா நீங்க ஒபே பண்ணிக்கிறீங்க. ஃபிஷரிஸ் பில் அதை நம்ம தெளிவுபடுத்தி, மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் மீன்பிடி ஒழுங்காற்று சட்டம் தனித்தனியாக. இந்த சட்டங்களுக்கு இடையில நிறைய அம்பிகுட்டி இருக்கு. ஏன்னா மாநில அரசுகள் தான் கடல் விளிம்பிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரை இருக்கிற கடலுக்கு உட்பட்ட வளங்களை கண்காணிக்கிறது, வளங்களை மேலாண்மை செய்கிறது. ஆனா ஒட்டுமொத்த கடல் இறையாண்மை சார்ந்த ஒரு கருப்பொருளாக மைய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ மீனவர்களுக்கு 2 முதலாளிகள். ஒன்று 12 நாட்டிக்கல் மைலுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில அரசின் கட்டுப்பாடுகள். அதற்கு அப்பால ஒட்டுமொத்தமா கோஸ்ட் கார்டு எப்பவுமே 12 நாட்டிகள் தாண்டி நிக்கிறது இல்ல. கோஸ்ட் கார்டு எந்த கடல்ல எந்த மீனவரை சோதனை செய்யலாம், எந்த மாதிரி தொல்லை கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருந்துட்டு. அப்ப இந்த டைகாட்டமி, இந்த டியூவலிசம், இந்த இருமைக்கு ஒரு தீர்வு பெற வேண்டும் என்றால் இந்திய அளவுல ஒரு இன்டெகிரேட்டட் சென்ட்ரல் மெரைன் லா, மெரைன் ஃபிஷிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்ன கொண்டு வரணும் அப்படின்னு அறிவார்ந்த மீனவர் குழுக்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை மிஸ்டர் எட்வின் சொல்றது அந்த மெரிடைம் லா அல்லது ஃபிஷிங் ரெகுலேஷன் அது சார்ந்ததா இருக்கலாம். ஓகே, ஓகே. நீங்க முடிஞ்சா எனக்கு ஒண்ணு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க மெயில. கடற்பரப்புக்குள்ள அது 200 நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் மைல் 1.8 கிலோமீட்டர். அப்ப நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 350, 318, 360 கிலோமீட்டர் தொலைவு வரும். அப்ப இந்தியாவுக்கு இலங்கையில இந்த மாதிரி நெருங்கிய கடலோர நாடுகள் இருக்கும்போது இடையில இருக்கிற கடல் பகுதியை சரிசமமா பிரிச்சுக்குவாங்க. மீதி பகுதிகள் எல்லாம் அவ்வளவு எக்ஸ்டென்ட் நீங்க போகலாம். அதுக்கு அப்பால 150 நாட்டிக்கல் மைல் கண்டத்தட்டு கடற்பரப்பு, கான்டினென்டல் ஷெல்ஃப்ல இருக்கிற கடலை நீங்க மீன் பிடிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கரையோர கடல் மீன்பிடி நெருக்கடி என்பது உருவாக்கப்பட்ட நெருக்கடி அப்படின்னு நாம சொல்றோம். இதுக்கு வழிகாட்டலாம், ஒழுங்காக்கலாம். ஆனா அப்படி போய் மீன் பிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதுதான் நலம் வேணும் நல்ல அரசின் கடமை. இப்ப மீனவர்களுடைய சிக்கலை பத்தி ஒரு சின்ன ஒரு அடிப்படையான ஒரு கருத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, எங்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த விஷயங்களை பேசுறது. இதே மாதிரி நாங்க என்ன பண்றோம்னா, முல்லை நில மருத நில சிக்கல்களை குறித்து நாங்க படித்தறிவதற்கு முயற்சி பண்றோம். எல்லா நிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த காமனாலிட்டி, பொதுப்பண்புகள் என்ன, இந்த சிக்கல்களின் பொதுப்பண்புகள் என்ன என்று படிக்க முயற்சி பண்றோம். இதுதான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸா இருக்கும். நாம எல்லோரும் ஒருங்கிணையும் புள்ளி இதுதான். இந்த புள்ளியை நாம அடைஞ்சிட்டோம்னா நாம பலம் பெறுவோம். IPOA இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் ஷார்க் ஃபிஷரி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டும் இந்த
FAO உணவு உலக உணவு வேளாண் பொருளாதார அமைப்பு பார்த்தீங்களா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் 1995ல் பொறுப்பார்ந்த மீன்வள நடத்தை விதிகள் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டாக்குமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல மீனவர்கள் பங்கேற்கின்ற மேலாண்மை, மீன்பிடி மேலாண்மை முறை, மீனை சந்தைப்படுத்தும் முறை, கடல்ல மீனை சுகாதாரமாக கையாளும் முறை, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு தனியா ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க, பன்னாட்டு கடல்கள்ல சுறாக்களை பிடிக்கக்கூடிய முறை. இந்த எல்லா தொழிலையும் எத்திக்ஸ் இருக்கிற மாதிரி தொழிலில் அற ஒழுக்கம் இருப்பது போல பிஷிங்ல எத்திக்ஸ் இருக்கு. மீனவர்கள் பிடிக்கும் போது பெரும்பாலும் எந்த மீன் வந்து மீனாக பொதுவா ட்ராலிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்த பிறகுதான் அண்டர் சைஸ்டு ஃபிஷ் அந்த சின்ன கில்நட் அந்த மெஷின் அந்த கண்ணிகள்ல வந்து சிக்க ஆரம்பிச்சது. அப்ப இந்த கண்ணிகளுடைய அளவை சின்னதாக்காதீங்க. அந்த கண்ணியை வந்து அந்த சாய் சதுரம் டைமண்ட் ஷேப்ல இருந்து சாதாரண சதுரம்ங்கிற வடிவத்துக்கு கொண்டு வந்துருங்க. இதுக்கு நாங்க சப்சிடி தர்றோம், இந்த டெக்னாலஜி உங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். இப்ப ட்ரால்ல வர விலை மதிப்பு மிகுந்த ஃபிஷஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டேபிள் சைஸ் ஃபிஷ் அல்லது மார்க்கெட் வேல்யூ உள்ள ஃபிஷ் அப்படின்னு தரம் பிரிச்சிருவாங்க. மீதி ஃபிஷ் எல்லாம் ட்ராஷ் ஃபிஷ், குப்பை மீன்கள். இந்த மீன்களை கரைக்கு கொண்டு வந்தா அதை மீன் உரமாகத்தான் பயன்படுத்த முடியும். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல அவங்க மதிப்பு மிகுந்த மீனை கொடுத்து சேமிச்சு வச்சுக்கலாம். அப்ப இந்த ஹை வேல்யூ ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு மீதி ஃபிஷ் எல்லாம் வெளியே கொண்டுறது அவங்களுடைய ஒரு முறையா இருக்கு. சுறா பிடிக்கிற கப்பல்கள்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், சுறாவை பிடிச்சு உடனடியா அதை வந்து பின் பண்ணிடுவாங்க. அதனுடைய அந்த ரெக்கை சிறகு இருக்கு பாத்தீங்களா, பின், அது வந்து மேட்சிங் வேல்யூ. சுறாவுடைய ஒட்டுமொத்த உடல் எடை அந்த ஃபிளஷ் எவ்வளவு வேல்யூ தருமோ அதுக்கு இணையான வேல்யூ அந்த பின் மட்டும். பால்ல இருக்கிற துடுப்பு, முதுகுல இருக்கிற துடுப்பு, இந்த பக்கத்துல இருக்கிற 2 துடுப்பு, இந்த இவ்வளவு துடுப்பு வந்து அதுக்கு நேர் விலை. அதனால என்ன பண்ணுவான்னா ஃபின்ஸ் எடுத்துட்டு அந்த அந்த இறக்கைகள் இல்லாத அந்த சுறாவின் பிணத்தை அந்த துடிக்க அந்த சுறாவை அப்படியே கடல்ல எடுத்துருவாங்க. நீங்க ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சுறாக்கள் வந்து கடலை அப்படியே அழுகி மிதந்துகிட்டே இருக்கும். இதான் இன்னும் நிறைய மீன் வந்து அந்த ஃபேக்டரி வெசல் அப்படின்னு சொல்லும் போது பிடித்த உடனேயே அந்த மீன் ட்ரிகர் அப்படிங்கிற அந்த ஒரு உடல் உறுதியாகக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு போறதுக்கு முன்னாலேயே அதை வந்து குயிக் சில்லிங்ல கொண்டு போயிடுவாங்க. ஒரு 20 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே கொண்டு போயிடுவாங்க. அந்த மீன் கெட்டு போவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட கொடுக்காம அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி கரையில கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப ஐஸ் வைக்கிறதுக்கான வெயிட், ஹை வேல்யூ ஃபிஷ் வைக்கிறதுக்கான வெயிட் அது மட்டும் தான். ஆனா நீங்க இந்திய கரையில பாருங்க, மீன் வாங்குவதற்கு வக்கற்ற ஏழை மக்கள்லாம் இருக்கிறாங்க. இதுதான் ஃபேக்டரி வெசல்ஸ் சேரும். நம்முடைய மீனவர்கள் பிடிச்சா, ஒழுங்கா மீன் பிடிச்சா அந்த சின்ன மீன்கள் எல்லாம் வளர்ந்து கரையில வந்து கரைக்கடல் மீன் வளத்தை பெருக்கும். எல்லா வலைகளையும் அறுவடையாகும். அப்போ கடல் மீன்பிடி முறைகளின் கண்காணிப்பு என்பது முழுமையான பரந்துபட்ட ஒரு பார்வையில் அமைய வேண்டும். அதை நம்முடைய அரசுகள் தொடர்ந்து செய்யாமல் தவிர்த்து வருகின்றன. இதை விடுபடல் என்பதை விட திட்டமிட்ட நிராகரிப்பு என்று கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்களின் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. இது அதனுடைய அரசியல். ஆனா இந்த கேள்விக்கு நேர்மையா நான் பதில் சொல்லணும். அதாவது எல்லா சமுதாயங்களையும் நான் நியாயப்படுத்தல, எல்லா சமுதாயங்களையும் ஆங்காங்கே தவறுகள் நிகழ்கின்றன. நீங்க வந்து அந்த சமுதாயமே குற்ற பரம்பரை என்று பொதுமைப்படுத்தும் போது அது மிகப்பெரிய ஒரு வன்முறை ஆகிவிடுகிறது. மீடியாவில் அரசு அதிகாரிகள் அளவுல இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இப்போ பரந்த கடல்ல கண்காணிப்பே இல்லைங்கிற ஒரு நிலைமையில இன்று இருக்கக்கூடிய இந்த கன்சியூமரிஸ்டிக் ஆட்டிடியூட்ல சீக்கிரமா கொஞ்சம் அதை காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு யாரோ சிலர் எப்போதாவது ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டிருக்கலாம். இன்றும் கூட ஒரு சிலர் ஈடுபடலாம். அதை நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கலாம். ஆனா மீனவர்கள் கடத்தல் செய்வதற்காக கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்கள் கடத்தல் செய்வதற்காக கடலுக்கு செல்லவில்லை. இந்த 5 பேருக்கு தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அதை கவனமா அந்த கொண்டு போன போதைப் பொருள், நீங்க பேசலாம், கொண்டு போன போதைப் பொருளுடைய அளவு திட்டமிட்டு பத்திரிகையில வருது. ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு குறைவா இருந்தா இவ்வளவு தண்டனை. அந்த மாதிரி அந்த கிரிட்டிக்கல் அந்த வெயிட் எவ்வளவு கரெக்டா சொல்லுங்க, அது என்ன வெயிட், அந்த கிரிட்டிக்கல் வெயிட், அந்த அந்த போதைப் பொருளுடைய வெயிட் 1 கிலோவுக்கு கம்மியா இருந்தா
இவ்வளவு அளவு தண்டனை. 1 கிலோ அல்ல 1 கிலோவுக்கு மேல 1 கிராம் அதிகமா இருந்தாலும் அது வந்து எக்ஸ்ட்ரீம் தண்டனை. அதாவது மரண தண்டனைக்கு எந்த விதமான மாற்றம் இல்லாத அளவுல அதை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர் கொலை தண்டனை என்பது ஒரு திட்டமிட்ட நாடகம். அந்த தண்டனையை போடும் போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம பேசிக்கிட்டோம், இது வந்து வெறும் நாடகம், இந்த தண்டனை வந்து திரும்ப பெறப்படும் அப்படின்னு நான் வந்து முதல்ல சொன்னதான். சரி, இப்ப ஒன்ன விடுறாண்டா, இனிமே இந்த கடல்ல வந்துடாத, நொறுக்கிடுவேன் அப்படின்னு பொதுவா ஒரு செய்தியை வந்து சொன்னாங்க. கச்சத்தீவுடைய முக்கியத்துவம் என்ன? நமக்கு பொருளாதார அடிப்படையில, இறையாண்மை அடிப்படையில, எதிர்கால அடிப்படையில, மீனவர்கள் சார்ந்து என்று பார்க்கும்போது கச்சத்தீவுடைய முக்கியத்துவம் என்ன? கேள்வி ஒன்று. இரண்டாவது, கச்சத்தீவு என்பது கச்சத்தீவு மட்டுமல்ல, அதோட இணைந்து கிடக்கின்ற ஏராளமான சிக்கல்களின் தொகுப்பு. இந்த மன்னார் கடலில் மீன்பிடிப்பதற்கான அடிப்படை உரிமையை அண்டை நாடுகள் இரண்டிலும் இருக்கின்ற மீனவர்கள் பொதுவாக பகிர்ந்து கொண்டு வந்த போது, இடைக்காலத்துல நம்முடைய அண்டை நாட்டில் ஏற்பட்ட ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு உள்நாட்டு போர் சூழல்ல நிறைய விஷயங்கள் மாறிவிட்டது. கச்சத்தீவை மீட்பது சாத்தியம் என்கிறார்கள் அறிஞர்கள். கச்சத்தீவை சட்ட ரீதியாக மீட்பது சாத்தியம் என்கிறார்கள். ஏராளமான ஒப்பந்தங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. இதுல நம்முடைய மானம் கெட்டு போயிடும் அப்படின்னு அந்த வட இந்தியர்களுடைய பார்வையில இந்திய அரசு சொல்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா நண்பர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மன்னார் வளைகுடா பிரச்சனை ஒட்டுமொத்தமாக கச்சத்தீவை மீட்டெடுத்தால் தீர்ந்துவிடும் என்பது உண்மை அல்ல. கச்சத்தீவை மீட்டெடுத்த பிறகு புதிய பிரச்சனைகளும் முளைக்கும். கச்சத்தீவை இலங்கை உரிமை கொள்வது என்பதன் பின்னால இலங்கையோட சேர்ந்து நின்று வேறு சில நாடுகளுடைய உள்நோக்கம் இந்த அரசியலும் உள்ள இருக்குது. இந்த மீன்பிடி முறைகளில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்துமீறல்களை மீனவர்கள் கைவிட வேண்டும். பாரம்பரிய முறைகளில் வள நட்பு பேணுகின்ற முறைகளில் அவர்கள் மீன்பிடிக்க தொடங்க வேண்டும். அப்ப இந்த பிரச்சனையுடைய வீரியம் பாதியா குறைஞ்சிடும். நாட்டோட அரசியல நாடு பார்த்துக்கிட்டு மீனவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்தா, ஈழத்து மீனவர்களுக்கும் தென் தமிழக மீனவர்களுக்கு இடையே முறையான சரியான பேச்சுவார்த்தை நிகழ்ந்தால் இந்த சிக்கல் எளிதாக தீர்ந்துவிடும். இந்த சிக்கலை தீர விடாம நிறைய பேர் பிளாக் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மை. வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ அந்த கூகுள் மேப்பை பாத்தீங்கன்னா, இந்த சென்னையில இருந்து பழவேற்காடு வரை இருக்கிற அந்த கடலோர பகுதியில் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த நீங்க சிம்பிளா பார்க்கலாம், ஒரு ஸ்ட்ரீட் ஒரு லைன் மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. இந்த துறைமுகங்கள் எங்கெல்லாம் நிறுவப்பட்டதோ அதை தாண்டி அப்ஸ்ட்ரீம் மேல அந்த நீரோட்டத்தின் பாதையில டவுன் ஸ்ட்ரீம், அந்த டவுன் ஸ்ட்ரீம் பாதைகள்ல வந்து எவ்வளவு அரிமானங்கள் ஏற்பட்டிருக்கிறது, மணல் வந்து சேகரமாகி இருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம சொல்ல முடியும். நீங்க உங்க தகவலுக்கு மெரினா பீச் வந்து சென்னை துறைமுகம் 1908 the first year அந்த தடுப்பு சுவர் அமைக்கப்பட்ட அந்த காலம் தொடங்கி உருவான ஒரு பீச் தான். அதே மாதிரி எங்களுடைய பகுதியில 1978 விழிஞான் துறைமுகம் உருவாக்கப்பட்டது. அது வெறும் ஒரு 380 மீட்டர் நீளம் இருக்கிற அலைத்தடுப்பு சுவர் தான். அந்த சுவர் 1978 பிறகு என்ன பண்ணுச்சுன்னா, அதுல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர், ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற புல்லுவடங்கிற கிராமத்துல இருந்து பூவார் வர உள்ள ஒட்டுமொத்த கிராமத்துல வந்து ஒரு 1-2 கிலோமீட்டர் பீச்சை உருவாக்கிச்சு புதுசா, ஃப்ரெஷ் பீச். ஆனா கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான நீரோடி தொடங்கி குறும்பனை அப்படிங்கிற பகுதி வர கடுமையான கடல் எரிப்பு ஏற்படுச்சு. அப்போ இந்த ஷோர்லைன் சேஞ்சஸை இந்த கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக கவனிச்சிருக்கக்கூடிய இந்த யூனியன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஏரியல் சேட்டலைட் இமேஜரி வச்சு கம்பேர் பண்ணி அருமையா இதை வந்து சொல்ல முடியும். இந்த சுவர் வந்து மெயின் கரையிலிருந்து அந்த துறைமுகம் உருவாக்குற அந்த அலைத்தடுப்பு சுவர் 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு போகும் என்று சொல்கிறார்கள். அது போற அந்த விளிம்புல வந்து அந்த ஒரு 90 மீட்டர் உயரம், கடலடி கரையிலிருந்து 90 மீட்டர் உயரத்திற்கு அந்த தடுப்பு சுவர் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இமேஜின் பண்ணுங்க, 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலுக்கு குறுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சீன பெருஞ்சுவரோட பல மடங்கு பறந்த இந்த லேன் ரோடு, ரயில்வே ட்ராக்கு, அந்த மாதிரி இந்த கிரெயின் ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த ட்ராக், ரயில் எல்லாமே வரும்போது
அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த தென் தீபகற்ப விளிம்புல வரக்கூடிய கரைக்கடல் நீரோட்டம், அந்த லிட்டரல் கரண்ட், லாங் ஷோர் கரண்ட் வந்து இந்த பெரிய ப்ரொஜெக்ஷன்ல வந்து மிக அதிகமான தூரத்துக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்போது கரையிலிருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெட்ஜ் பேங்குடைய பேத்திமெட்ரி கடலடி தரைகள் வந்து மாறும். இன்னைக்கு வரை இருக்கிற உலக அனுபவத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த என்ஜினியரிங் நாலேஜை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்துல இணையத்துல துறைமுகம் வந்தா இணையத்துக்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அந்த தென் தீபகற்ப விளிம்பில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியும் அதனுடைய அடித்தரையுடைய தன்மை வந்து மாறிவிடும். கரையில அரிமானம் ஏற்படும் என்பது இன்னொரு விஷயம், அதை தனியா பேசணும். நிறைய கிராமங்கள் காணாம போயிடும். சாதாரணமான தடுப்பு சுவர்லாம் நிக்காது, கடல் பெருங்கோபத்தோட வரும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில இருக்கக்கூடிய நீரோட்டம் ஓடி ஓடி வரும்போது அதனுடைய வேகம் உச்சத்தை எட்டக்கூடிய இடம் தான் குமரிமுனை. நீங்க கீழே வர வர அந்த மேக்னிடியூட், அந்த நீரோட்டத்தோட அந்த வீரியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நான் கற்பனையா சொல்லல, ஏற்கனவே சயின்டிபிக்கா அறிவியல் ரீதியா இருக்கிற அந்த விவரங்களின் அடிப்படையில் அதை சொல்றேன். மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், தண்ணி மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து உடைச்சுதான் பாறைகளாக்கி இங்க வந்து இந்த ஹார்பர்ல வந்து கொட்ட போறாங்க. இந்த மலைகள் இருக்கிறவர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மழை. இந்த மழை வந்தா தான் கடற்கரை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி. அப்ப ஏற்கனவே தண்ணி பற்றாக்குறையில மிகப்பெரிய தகராறுகள் நடந்துட்டு இருக்கு கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில். அப்போ ஏற்கனவே இதுல வாட்டர் ஸ்கேசிட்டி உண்டாகும். கப்பல்கள் வரும்போது மிகப்பெரிய அளவுல லட்ச கணக்குல கேலன்ஸ் தண்ணி வந்து தேவைப்படும். அன்றாடம் தேவைப்படக்கூடிய தண்ணியை எங்கிருந்து எடுக்கணும், யாருக்கிட்ட இருந்து பிடுங்கணும்? கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் வந்த நேரத்துல அந்த திட்டத்திற்கு வந்து குளிர்விப்பதற்காக இங்க கன்னியாகுமரியில இருந்து நல்ல தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டப்ப பேச்சிப்பாறை அணையை நம்பி இருக்கின்ற அத்தனை விவசாய பெருமக்களும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி பேச்சிப்பாறை தண்ணிய எங்க உயிர் போனாலும் தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து தண்ணி எடுக்க தொடங்கினா இந்த திட்டமே வராது அப்படின்னு உடனடியாக அவங்க வந்து அந்த ஐடியாவில இருந்து விலகி இப்ப டீசலைனேஷன்ங்கிற முறையில தான் அதை செய்யறாங்க. டீசலைனேஷன் பிளான்ட்ல வந்து நீங்க தேவையான தண்ணிகளை எடுக்கும் போது என்ன ஆகும்? கடலுடைய தன்மை வந்து மாறும், அதனுடைய தாக்கம் வந்து அங்க வரும். அதாவது நீங்க ஒரு இடத்துல கடலோடு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுனீங்கன்னா அது பல மடங்கு விளையாடும். திரும்ப இயற்கையோடு மனுஷன் மோதன காலத்துல எல்லாம் இயற்கை மிகப்பெரிய பாடத்தை கற்று தந்திருக்கிறது. வல்லார்பாடம் துறைமுகம் 3700 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய தோல்வி. 35% பிசினஸ் கூட கிடைக்கல. 7500 கோடி முதலீட்டுல அதானியுடைய துறைமுகம் விழிஞ்சத்துல வந்து உருவாகி வருது. அந்த துறைமுகத்துல வந்து பிசினஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது தெரிஞ்சா தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றோம். அப்போ எந்த விதமான பொருள், அதாவது அந்த மணவாளக்குறிச்சியில இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட்ல இருந்து வர்ற அந்த கனிம மணலை கொச்சி ஹார்பரும் தூத்துக்குடி ஹார்பரும் பங்கு போட்டு ஏற்றுமதி செய்யலாம். அங்க வர வண்டியில போகும். வேணும்னா அந்த மணலை மட்டும் நான் தான் ஏற்றுவேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். அதை தவிர பிசினஸ் கிடையாது. இப்போ தூத்துக்குடி துறைமுகம் என்ன லாப கணக்கில் ஓடிட்டு இருக்கு, மட்டாஞ்சேரி ஹார்பர் என்ன லாப கணக்கில் ஓடிட்டு இருக்கு, எல்லா விதமான சலுகைகளும் வழங்கப்பட்ட வல்லார்பாடம் துறைமுகம் என்ன லாபத்தில் ஓடிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அங்கிருந்து கொண்டு வந்து அதானி உடைய விழிஞம் துறைமுகம் உருவாகுது. அதிலிருந்து ஏறத்தாழ ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார இணைய துறைமுகம் வருது. ஐயா, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் குறைந்தபட்சம் ஒரு ஒரு 50 கிலோமீட்டர் கேப்புக்குள்ள வந்து இன்னொரு துறைமுகம் வரக்கூடாது அப்படிங்கிறது. ஒவ்வொரு துறைமுகத்தையும் அது பாதிக்கும். அப்போ இணைய துறைமுகத்துக்கு போதுமான வணிகம் எங்கிருந்து கிடைக்கும்? கொலம்போ, சிங்கப்பூர், ஆம்ஸ்டர்டாம், ராட்டர்டாம், அப்புறம் ஷாங்காய், இது போல ஏராளமான துறைமுகங்களை குறித்து பேசுகிறார்கள். ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜியில எப்போது அப்டேட் பண்ணி மிக குறைந்த போர்ட் சார்ஜஸோட அந்த ஹார்பர்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஹார்பர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க எப்பவோ எடுத்துட்டாங்க. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும்தான். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் மிக குறைந்த சார்ஜில் வந்து ஓட முடியும். இணையம் துறைமுகத்தினுடைய ப்ராஜெக்ட் அவுட்லே 27,000 crores. இந்த 27,000 கோடி பணத்தை கடனாக வாங்கி முதலீடு பண்ணி நீங்க என்ன பிசினஸ் இங்க இருந்து எடுக்க போறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இது இந்தியாவுடைய பணம் தானே. நீங்க என்ன அறிவியல் அடிப்படையில் அந்த திட்டத்தை கொண்டு வர்றீங்க? சேது கால்வாய் திட்டம் நடக்காது. ஆனா அதை தொடங்கினதோட
அந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி அங்க இருக்கிற 5 மாவட்டத்துல இருக்கிற 137 மீனவ கிராமங்கள்ல வாழ்ற மக்களுடைய 1,00,000 மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துல மண்ணள்ளி போட்டாகிவிட்டது. சேது கால்வாயில் தோண்டப்பட்ட மண்ணு அந்த 137 கிராமத்தில் இருக்கிற மக்களின் வாயில் போடப்பட்டது. திட்டம் நீக்குமோ என்னமோ மிகப்பெரிய அழிவு அங்கு நேர்ந்து விட்டது. அது மாதிரி இந்த இணையம் துறைமுகம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வரப் போகிறது. பேசிட்டே இருக்கலாம். எந்த வகையில் இந்த திட்டம் நீக்காது?